வணக்கம் and welcome back to J Story Box. இன்னைக்கு நாம கேட்க போற கதை ஈரோடு கார்த்திக் சார் அவர்கள் எழுதிய நிழலுத்தம் பாகம் 2. ஏற்கனவே பாகம் 1 கதை நான் போட்டிருக்கேன். அது கேட்காதவங்க முதல்ல அது கேட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த கதைக்கு வாங்க. அப்போதான் உங்களுக்கு கதைகள் புரியும். மேலும் என்னுடைய சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே மறக்காமல் பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்போ தான் நான் சொல்கிற கதைகள் எல்லாம் உங்கள் காதுகளுக்கு வந்து சேரும். அப்புறம் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நான் லாஸ்ட் வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன், ப்ரீமியம் பேக்கேஜ் வேணுன்றவங்க அதை எடுத்துக்கலாம் நான் சொல்லியிருந்தேன். அது கம்பல்சரி கிடையாது, இஷ்டம் இருக்கிறவங்க மட்டும்தான் எடுக்க சொல்லியிருந்தேன் நான். ஏன்னா ஒருத்தவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ஏற்கனவே நீங்கள் ஸ்டோரி போடுறதே ஆத்தர் பர்மிஷன் இல்லாமல் போடுறீங்க, இதில் வர நீங்கள் உங்களுக்கு ப்ரீமியம் கட்டணுமா, இது எதுக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. இது கம்பல்சரி கிடையாது. எனக்கு யூடியூப் நிறைய ஏர்ன் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்காங்க. பட் நான் அது எதுவுமே நான் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் யூடியூப் எனக்கு கண்டினியூஸாக சில மெயில்ஸ்லாம் அனுப்பிட்டு இருப்பாங்க, நீங்கள் இது பண்ணணும் அது பண்ணணும் அப்படின்ற மாதிரி அனுப்பிட்டுருக்காங்க. எனக்கும் பார்த்தீங்கன்னா முன்னே இருந்ததை விட இப்போ வியூஸ்லாம் கம்மியாகிடுச்சு. ஸோ இப்போ வர வியூஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய சப்ஸ்கிரைபர் மட்டும்தான் பார்க்குறாங்க. ஸோ வெளியிலேருந்து நியூ சப்ஸ்கிரைபர்ஸ் யாருமே வர்றதில்லை. ஸோ அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேபி என்னுடைய சேனலை யூடியூப் ப்ரொமோட் பண்ணலையோ அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. அதுக்கு காரணம் நான் இந்த மாதிரி நான் ப்ரொமோட் பண்ணாதனாலையோ அப்படின்றதுனால நான், ஏன்னா எனக்கு டேகு கூட இருக்குது, ப்ராடக்ட்ஸ் டேக் பண்ணுறது, அது எனக்கு பண்ண தெரியல. ரீசன் அதை எனக்கு பண்ண தெரியல, அதனாலே நான் அது பண்ணுறது கிடையாது. அதுவும் ஒரு காரணமாக இருக்குமோன்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அதனால தான் நான் ப்ரீமியம் பேக்கேஜை பற்றி நான் சொல்லியிருந்தேன். இன்கேஸ் இதில் செக் பண்ணும்பொழுது நான் இது மாதிரி பேசியிருக்கேன்றதை ஒருவேளை ரெகக்னைஸ் பண்ணுவாங்களான்றதுக்காக தான் நான் பண்ணியிருந்தேன். பட் ஆனால் ஒருத்தவங்க அது ரொம்ப கோவப்பட்டு நாங்கள் எதுக்கு பண்ணணும், ஏன் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னுடைய ப்ரீமியம் பேக்கேஜ் கூட பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப அதிகமாகலாம் ப்ரைஸ் போடவே இல்லை. நான் எவ்வளோ நாள் ப்ரைஸ் போடலாம், எனக்கு அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. லைக் சில்வரே நான் 150 ருபீஸோ இல்லை 200 ருபீஸோ போடலாம். சாரி, பிரான்ஸ் நான் அது மாதிரி போடலாம், இல்லை சில்வர் அதுக்கு மேலே போடலாம், கோல்டு அதுக்கு மேலே போடலாம். இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. லைக் கோல்டு போடுறவங்களுக்கு நான் டைரெக்டாக கால் பண்ணி பேசலாம், அந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. பட் எனக்கு அதெல்லாம் பண்ண முடியாது. நான் வீடியோ போடுறதே ஓகே, நான் என்னோடய ஃபேஸ்லாம் காட்டாமல் நான் வீடியோ போடுறதுனால தான் எங்கள் வீட்டில் எனக்கு பர்மிஷன் கிடைக்குது. ஸோ அதனால தான் நான் அந்த ஆப்ஷனுக்குலாம் நான் போகல. ஸோ நான் மினிமம் தான் லைக் 20 ருபீஸ் தான் நான் வச்சுருக்கேன். அதுவும் எனக்கு யூடியூப் எனக்கு ஒரு இது கொடுத்துருக்கிறதுனால தான் நான் வச்சுருக்கேன். ஆனால் அதை அவங்க புரிஞ்சிக்காமல் ரொம்பவே ரொம்ப இதுவாக ஹார்ஷாக மெசேஜ் போட்டிருந்தாங்க. அது என்னை ரொம்பவே ஹர்ட் பண்ணிச்சு. என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலி எல்லாருமே சொல்லுவாங்க, நீ யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்கு போல நீ வேறு எதாவது பண்ணலாம்ல, ஏன்னா நீ போடுற வீடியோவுக்கு உனக்கு ப்ராப்பர் இன்கம் கிடைக்கிறதில்ல, அப்புறம் எதுக்கு நீ இன்னும் யூடியூபே கட்டிட்டு அழுதுட்ருக்க, நீ வேறு ஏதாவது பண்ணலாம்ல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்போ நான் அவங்களுக்கு சொல்கிறதெல்லாம் ஒரே ஒரு பதில் தான், நான் யூடியூப் சம்பாதிக்கணுன்றதுக்காக மட்டும் போடலை, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா நான் ஆரம்பித்தது ரொம்ப முன்னாடி. ஓகே, அப்போ எனக்கு இது ஒரு அங்கீகாரம் கொடுத்துச்சு. ஸோ இது நான் ரொம்ப விரும்பி நேசித்து தான் நான் இந்த வேலையை செய்கிறேன். இது இன்கம் வருது இல்லையோ, நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன், இதில் வர இன்கம் நான் எடுத்துக்கிறதே கிடையாது. இதில் வர இன்கம் நான் 2 குழந்தைங்களை படிக்க வைக்கிறதுக்கு மட்டும் தான் நான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா அந்தளவுக்கு தான் எனக்கு இன்கம் வருது. ஸோ அதை அவங்க புரிஞ்சிக்கல, தப்பாக பேசிட்டாங்க. ஸோ யாருமே அப்படி தப்பாக பேசிடாதீங்க, சரிங்களா? அதை சொல்கிறதுக்காக தான் நான் இதை பேசினேன். இதை நான் கொஞ்சம் டைம் எடுத்து பேசிட்டேன். இதுக்குமே நீங்கள் பொறுத்துக்குங்க. சரி, வாங்க நாம் கதைக்குள்ளே போகலாம். அத்தியாயம் 14. மலையில் வாழும் ஆதிவாசிகளின் துணையோடு மறுநாள் கரடி வேட்டை துவங்கியது. வயதில் பெரியவனான கஜேந்திர பூபதி இந்த கரடி வேட்டையில் எளிதில் களைப்படைந்து விடுவான் என்று நினைத்தான் மதிவாணன். ஆனால் அவன் நினைத்ததற்கு நேர்மாறாக இளமை திரும்பியது போல் துடிப்புடன் இருந்தான் கஜேந்திர பூபதி. அவனது வேகத்திற்கு மதிவாணனாலும் நல்ல தம்பியாலும் ஈடுகொடுக்க முடியவில்லை. அவன் அவ்வப்பொழுது ஆர்வ மிகுதியில், வயது பயன்களான நீங்கள் இவ்வளவு மெதுவாக நடந்து வரலாமா என்று கேட்டு இருவரையும் கிண்டல் செய்யவும் அவன் தவறவில்லை. ஆதிவாசிகள் கஜேந்திர பூபதிக்காக காட்டிற்குள் அலைந்து திரிந்து 4 இடங்களை கண்டுபிடித்து வைத்திருந்தனர். கஜேந்திர பூபதியின் குழு அந்த ஒற்றை கரடியை பிடிக்க 4 குழுவாக பிரிந்தனர். தேன்குழுக்கள் இருக்கும் 4 இடங்களிலும் அந்த 4 குழுவினர் பதுங்கி காத்திருந்தனர். ஒரு குழுவிற்கு கஜேந்திர பூபதியும், இன்னொரு குழுவிற்கு நல்ல தம்பியும், மற்றொரு குழுவிற்கு மதிவாணனும், பிரிதொரு குழுவிற்கு ஆதிவாசிகளில் ஒருவனும் தலைமை தாங்கினர். காட்டின் வெவ்வேறு இடங்களில் அந்த தேன்குழுக்கள் இருந்தன. ஒரு இடத்திற்கும் இன்னொரு இடத்திற்கும் கூடுதலான தொலைவு இருந்தது. கரடி எந்த இடத்திற்கு வந்தாலும் அந்த இடத்தில் இருப்பவர்கள் ஒலி எழுப்பி மற்றவர்களை உதவிக்கு அழைக்க வேண்டும். எந்த இடத்திற்கு உதவி தேவைப்படுகிறது என்பதை அறிய ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு இசைக்கருவி தரப்பட்டு இருந்தது. மதிவாணனுக்கு சீழ்கை ஒலி,
கஜேந்திர பூபதிக்கு கொம்பு ஓசை, நல்ல தம்பிக்கு மேளம், ஆதிவாசிக்கு பறவையின் குரல். இதை வைத்து யாருக்கு உதவி தேவைப்படுகிறதோ அங்கே மற்றவர்கள் விரைய வேண்டும் என்பதுதான் அவர்களுக்கு இடையிலான ஏற்பாடு. முதல் நாள் முழுவதும் அவர்கள் பதுங்கி கிடந்தும் எந்த பயனும் இல்லை. கரடி அந்த பக்கம் வருவதற்கான எந்த அறிகுறியும் தெரியவில்லை. அவர்கள் அனைவரும் காத்திருந்து களைத்து போய்விட்டார்கள். மதிவாணனும் நல்ல தம்பியும் நகர வாழ்வில் இருந்ததால் அவர்களிடம் பொறுமை சற்றும் இருக்கவில்லை. ஆதிவாசிகளும் கஜேந்திர பூபதியும் அளவு கடந்த பொறுமையுடனும் சகிப்புத்தன்மையுடனும் இருந்தனர். அவர்களின் பொறுமையை பார்த்து இருவரும் வியப்படைந்தனர். வேட்டைக்கு பொறுமை மிக அவசியம் என்பதை இருவரும் இப்பொழுது கண்டுகொண்டனர். இரண்டாம் நாள் வழக்கம் போல் அவரவர் இடத்திற்கு போகாமல் இடத்தை மாற்றிக்கொண்டு காத்திருக்க துவங்கினர். அன்றைய நாள் அவர்களுக்கு அதிர்ஷ்டம் நிறைந்த நாள். மதிவாணன் குழுவினர் காத்து கிடந்த இடத்தின் அருகே இருந்த செடிகளில் சிறிது அசைவு ஏற்பட ஆரம்பித்தது. அவர்கள் மூச்சு விடாமல் கவனிக்க தொடங்கினர். அந்த அசைவிலிருந்து வெளியே வந்தது அவர்கள் எதற்காக காத்து கிடந்தார்களோ அதே கரடிதான். இதுதான் அந்த கரடியா என்றான் மதிவாணன் தன் அருகில் இருந்தவனிடம். ஆம், இதுதான். தேனடியை சுவை பார்க்க இந்த பக்கமாக வந்திருக்கிறது. அது மரத்தில் ஏறி தேனடியை கலைத்துவிட்டால் தேனீக்கள் நம்மை தாக்க தொடங்கலாம். அது நம் அனைவரின் உயிருக்கும் ஆபத்தை ஏற்படுத்தி விடலாம். கரடி மரத்தில் ஏறும் முன்பாகவே நாம் அதை பிடித்தாக வேண்டும் என்றான் அவன். பொறுமையாக இருப்போம். நான் வில்லையும் அம்பையும் பயன்படுத்த நினைக்கிறேன் என்றான் மதிவாணன். குறி தவறாமல் அடிக்க முடியும் என்றால் அதை முயற்சி செய்து பாருங்கள் என்றான் அவன். மதிவாணன் வில்லையும் அம்பையும் எடுத்து கரடியை குறிபார்க்க தொடங்கினான். அவன் விட்ட அம்பு கரடியின் காலை குறி தவறாமல் அடித்தது. திடீரென்று தன் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பயமும் கோபமும் அடைந்த கரடி அங்கிருந்து ஓட முயன்றது. சீர்கை ஒளியை எழுப்புங்கள், நம் நண்பர்கள் இங்கு வரட்டும், நாலாபுறமும் அதை சுற்றி வளைப்போம் என்றான் மதிவாணன். அடுத்த நிமிடம் காடை அதிரும்படி ஒரு சீர்கை ஒளி எழுந்து அடங்கியது. அந்த சீர்கை ஒளியை கேட்டதும் மற்ற 3 குழுக்களும் உஷாராகினர். மதிவாணன் இருக்கும் இடத்திலிருந்துதான் சீர்கை ஒளி வருகிறது என்பதை கவனித்த 3 குழுக்களும் மதிவாணன் இருக்கும் இடத்தை நோக்கி விரைய ஆரம்பித்தனர். 4 குழுக்களும் கரடியை வெவ்வேறு திசைகளில் சுற்றி வளைத்தனர். புதருக்கு நடுவிலும் செடிகளுக்கு மத்தியிலும் திடீரென்று நிறைய மனிதர்கள் தோன்றுவதை பார்த்த கரடி பயத்தோடு தப்பியோட முயற்சி செய்தது. அதன் காலில் அம்பு பாய்ந்திருந்ததால் அதனால் முழு வேகத்தோடு ஓட முடியவில்லை. அதன் ஓட்டம் குறைய ஆரம்பிக்கும் பொழுது கயிறுகளால் பின்னப்பட்ட வலை ஒன்று அதன் மீது விழுந்து அதை முழுதாக மூடியது. குறுகிய இடத்தில் நகர முடியாத நிலையில் கரடி உரும ஆரம்பித்தது. இதை இப்பொழுது என்ன செய்வது என்றான் மதிவாணன் எதுவும் புரியாமல். வலையிலிருந்து விடுவித்தால் அது நம்மை தாக்கக்கூடும், அல்லது தப்பியோட முயலக்கூடும். அதை நெருங்கி பிடித்து அதன் கை கால்களை நன்றாக உறுதியாக கட்டுங்கள் என்றான் கஜேந்திர பூபதி. அவன் சொன்னபடியே செய்து முடித்தார்கள். கூண்டோடு கூடிய வண்டி ஒன்றை எடுத்து வாருங்கள். இந்த கரடியை அந்த கூட்டில் அடைத்து தலைநகருக்கு எடுத்து செல்வோம் என்றான் கஜேந்திர பூபதி. வண்டியை எடுத்து வர ஒரு குழு கிளம்பியது. இதை நாம் கொல்லப்போவதில்லையா என்றான் மதிவாணன். இல்லை, நாம் இதை கொல்லப்போவதில்லை. இதை வேறொரு காரியத்திற்கு பயன்படுத்த நான் உத்தேசித்திருக்கிறேன் என்று கூறி கண்ணடித்தான் கஜேந்திர பூபதி. இதை வைத்து என்ன காரியம் செய்ய முடியும் என்று விழித்தான் மதிவாணன். இந்த கரடிதான் கஜேந்திர பூபதிக்கும் மதிவாணனுக்கும் இடையில் நிரந்தர பகையை உருவாக்கப் போகிறது என்பதையும் அவனுக்கும் நீலவனுக்கும் இடையிலான காதலை காணல் நீராகப் போகிறது என்பதையும் அவன் அப்பொழுது அறியவில்லை. அத்தியாயம் 15. கரடியை கூண்டில் அடைத்து வைத்த பிறகு மறுநாள் மூப்பன் தலைமையில் அவர்களுக்கு விருந்து ஏற்பாடுகள் நடந்தன. அந்த நாள் முழுவதும் அனைவரும் முழு ஓய்வில் இருந்தனர். கஜேந்திர பூபதியிடம் தனிமையில் இருந்தபொழுது மதிவாணன் இந்த கரடியை அரண்மனைக்கு கொண்டு சென்று என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டான். உன் கேள்விக்கு இப்பொழுது என்னால் பதில் சொல்ல முடியாது. விரைவிலேயே உன் கேள்விக்கான பதில் உனக்கு தெரிய வரும் என்று குறும்பு சிரிப்போடு பதில் கொடுத்தான் கஜேந்திர பூபதி. சமயங்களில் கிறுக்குத்தனமாக நடந்து கொள்ளக்கூடியவன் அவன் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்திருந்த மதிவாணன் அதன் பிறகு அந்த கேள்வியை கேட்பதை விட்டுவிட்டான். மறுநாள் காலை பிடிபட்ட கரடியுடன் வெற்றி பயணம் தலைநகரை நோக்கி கிளம்பியது. தலைநகரில் கரடியை வேட்டையாடி பிடித்த கஜேந்திர பூபதியும் மதிவாணனும் கோலாகலத்துடன் வரவேற்கப்பட்டனர். கஜேந்திர பூபதி தனது கோட்டை தலைவனின் காதில் எதையோ கிசுகிசுத்தான். சில நிமிடங்களுக்கு பிறகு கரடி இருந்த கூண்டு வண்டி யார் கண்ணிலும் படாமல் காணாமல் போனது. மதிவாணன் கயல்விழி எங்கே என்று தேடிக்கொண்டு இருந்ததால் அவன் அதை கவனிக்கவே இல்லை. நீலவேணி மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தாள். தன் மனதுக்கு பிடித்த வீரன் இப்பொழுது எல்லோரும் பாராட்டும் வெற்றி வீரனாக வந்திருப்பதைக் கண்டு அவளது மனம் பூரிப்படைந்தது. அவள் இன்னமும் தன் சுயரூபத்தை மதிவாணனிடம் வெளிக்காட்ட விரும்பவில்லை. அவளுக்கு தன் அடையாளத்தை மறைத்து விளையாடும் இந்த விளையாட்டு மிகவும் பிடித்திருந்தது. அவளது தாதி பெண்ணான எழிலரசி கூட விளையாட்டு வினையாகிவிடப் போகிறது.
அவரிடம் உண்மையை சொல்லிவிடுங்கள் என்று சொல்லியும் கூட அவளது விளையாட்டு புத்தி அதை கேட்க மறுத்துவிட்டது. 1-2 முறை சொல்லி பார்த்த எழிலரசி அவள் தன் பேச்சை கேட்கப் போவதில்லை என்று தெரிந்த பின் அப்படி அறிவுரை சொல்வதையும் நிறுத்திவிட்டாள். தனிமையில் தன் மகளை சந்தித்த கஜேந்திர பூபதி, நீலவேணி, பார்த்தாயா மதிவாணனின் வீரத்தை? அவனை மணக்கப் போகும் நீ அதிர்ஷ்டசாலிதான். மதிவாணன் தான் எனக்கேற்ற மருமகன் என்று புகழ்ந்து பேசினான். நீலவேணி வெட்கத்திலும் பூரிப்பிலும் சிவந்து போனாள். பார் மகளே, நீ அவனை பலமுறை பார்த்திருக்கிறாய். அவன் ஒரு முறை கூட உன்னை பார்த்ததில்லை. என்னிடம் அது எப்படி கேட்பது என்று கூட அவன் தயங்கிக் கொண்டிருக்கலாம். அதனால் இன்று மாலை நடக்கும் விருந்தில் உன்னை அவனிடம் அறிமுகப்படுத்தி வைக்கலாம் என்று நினைக்கிறேன். நீ என்ன சொல்கிறாய் என்று தன் மகளிடம் குறும்பு புன்னகையோடு கேட்டான் கஜேந்திர பூபதி. போங்களப்பா, உங்களுக்கு எப்பொழுதும் விளையாட்டு தான். அதுவும் நான் சம்பந்தப்பட்ட விஷயம் என்றால் அந்த விளையாட்டு எல்லை மீறி போகிறது என்றால் நாண புன்னகையுடன். விளையாட்டு இல்லை பெண்ணே, நான் சொல்வது நடக்கப் போகும் உண்மை என்று கூறிவிட்டு அங்கிருந்து அகன்றான் அவன். திகைத்து போய் நின்றாள் நீலவேணி. இதற்குத்தான் இந்த விபரீத விளையாட்டு வேண்டாம் என்றேன் என்றால் அருகே வந்த எழிலரசி. இந்த விளையாட்டு எனக்கு பிடித்துதான் இருக்கிறது. இந்த விளையாட்டை நான் தொடர்ந்து விளையாடத்தான் போகிறேன். எப்படி? நிஜமான கயல்வெளியை என்னுடன் வைத்துக் கொள்ளப் போகிறேன். மற்றவர்களுக்கு அவள் தாதிப்பேன், அவருக்கு கஜேந்திர பூபதியின் மகள். இந்த விளையாட்டு எங்கு போய் முடிகிறது என்று பார்ப்போம் என்றாள் எழிலரசி. மாலை விருந்து களை கட்டி கொண்டு இருந்தது. நாட்டின் முக்கிய பிரமுகர்கள் அந்த விருந்துக்கு அழைக்கப்பட்டிருந்தனர். விதவிதமான உணவுகள் பரிமாறப்பட்டு கொண்டிருந்தன. நீலவேணி தன் தோழிகளான எழிலரசியுடனும் கயல்விழியுடனும் நடப்பதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். கயல்விழிக்கு மட்டும் கூடுதலான அலங்காரங்கள் செய்யப்பட்டிருந்தன. எல்லா விஷயங்களும் முடிந்த பின்பு கஜேந்திர பூபதி தன் தொண்டையை செருமிக் கொண்டு பேச ஆரம்பித்தான். நண்பர்களே, பெரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கங்கள். என் அழைப்பை ஏற்று இந்த விருந்திற்கு வந்து என்னை கௌரவித்த உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். காட்டில் அட்டகாசம் செய்து கொண்டிருந்த கரடியை வேட்டையாடி பிடித்ததற்காக இந்த விருந்து நடைபெறுகிறது என்று நீங்கள் நினைத்தால் அது தவறு. வேறு ஒரு முக்கியமான நிகழ்ச்சி இங்கு நடைபெறப் போகிறது. என்னுடைய ஒரே மகள் நீலவேணி என்பது உங்களுக்கு தெரியும். அவள் பிறந்த சில வருடங்களிலேயே என் மனைவி நோய்வாய்ப்பட்டு இறந்துவிட்டாள். அவள் மீது மிகுந்த பிரியம் கொண்ட நான் மறுமணம் செய்து கொள்ளவில்லை. நீலவேணிக்கு தந்தை மட்டுமல்ல, தாயும் நான் தான். அவளுடைய வாழ்க்கையில் இன்று முக்கியமான நாள். கஜேந்திர பூபதி பேசிக் கொண்டிருந்த பொழுது மதிவாணன் சற்று அசூயையுடன் கயல்வெளியை பார்த்து கொண்டிருந்தான். அவன் அவளைத்தான் கஜேந்திர பூபதியின் மகள் என்று நினைத்துக் கொண்டிருந்தான். என் ஒரே மகள் நீலவேணியை என் நண்பனின் மகனான மதிவாணனுக்கு திருமணம் செய்து தர உத்தேசித்திருக்கிறேன். அதற்கான நிச்சய விழா இது என்று பேசி முடித்தான் கஜேந்திர பூபதி. கஜேந்திர பூபதி தன் மனதில் இருப்பதை கூறிவிட்டான். இனி மதிவாணன் தன் மனதில் இருப்பதை கூறினால் காரியம் முடிந்தது போலத்தான் என்றார் பெரியவர் ஒருவர். மதிவானா, உன் மனதில் இருப்பதை கூறு. நீலவேணியை திருமணம் செய்து கொள்ள உனக்கு சம்மதம் தானே என்றான் கஜேந்திர பூபதி. மதிவாணன் தர்ம சங்கடத்துடன் கயல்விழியை பார்த்தான். அவள் வேறு எங்கோ பார்த்து கொண்டு இருந்தாள். மதிவாணன் குழம்பினான், தவித்தான், தடுமாறினான். அவன் வாழ்க்கையின் முக்கியமான நிகழ்வு இது. அவன் தைரியத்தை வரவேற்றுக் கொண்டு சொன்னான், எனக்கு இந்த திருமணத்தில் சம்மதமில்லை. சபை அதிர்ந்தது. கஜேந்திர பூபதி அவனது பதிலால் திகைத்து நின்றான். அத்தியாயம் 16. அரண்மனையில் வேலை செய்யும் உண்மையான தாதி பெண்ணான கயல்விழியை கஜேந்திர பூபதியின் அருமை மகள் என்று நினைத்துக் கொண்டிருந்தான் மதிவாணன். நீலவேணி விளையாட்டிற்காக தனது பெயரை கயல்விழி என்று மாற்றி கூறியிருந்தாள். கஜேந்திர பூபதியின் அரண்மனைக்கு வருகை தந்த மதிவாணன் அங்குள்ள பணியாளர்களிடம் விசாரித்து அங்கே கயல்விழி என்ற பெயரில் ஒரு தாதி பெண் வேலை செய்து கொண்டிருப்பதை உறுதி செய்து கொண்டான். அவன் மட்டும் இன்னும் கொஞ்சம் முயற்சி எடுத்து, யார் அந்த கயல்விழி? நான் அந்த பெண்ணை நேரில் பார்க்க வேண்டுமே என்று கேட்டு அவள் நேரில் பார்த்திருந்தால் நீலவேணியின் விளையாட்டுத்தனத்தை புரிந்து கொண்டிருந்திருப்பான். அவசரக்காரனான மதிவாணன் அதை செய்யாமல் கயல்விழி என்ற பெண் வேலை செய்வதை உறுதி செய்து கொண்டதுடன் நின்றுவிட்டான். அரண்மனையில் விருந்து முடிந்ததும் தன் மகளை திருமணம் செய்து கொள்ள சம்மதமா என்று கஜேந்திர பூபதி திறந்த மனதுடன் கேட்பான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை. அவனுக்கு என்ன பதில் சொல்வது என்று அவனுக்கு தெரியவில்லை. உண்மையான நீலவேணி அவனது தடுமாற்றத்தையும் குழப்பத்தையும் பார்த்து சிரித்து கொண்டிருந்தாள். கரடியை உயிரோடு பிடித்து கொண்டு வந்தது கூட வீரமல்ல, காதலிப்பதை சொல்வதுதான் உண்மையான வீரம் போல என்றது அவனது மனசாட்சி. தான் தன்னுடைய மனதில் இருப்பதை ஒழிக்காமல் அப்படியே கூறினால் கஜேந்திர பூபதியின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்பதை அவன் நன்றாக அறிவான். அவனுக்கு அருகில் இருந்த நல்ல தம்பி நீலவேணியை மதிவாணன் மறக்க வேண்டும், தாதி பெண்ணை நண்பன் மறக்க வேண்டும் என்று நினைத்தான். அதனால் அவன், நண்பா, இது யாருக்கும் கிடைக்காத வாய்ப்பு. இதை தயவு செய்து மறுத்துவிடாதே. இதில் தான் உன் எதிர்கால நலனை அடங்கியிருக்கிறது. நல்ல முடிவாக எடு. யானை தன் தலையில் தானே மண்ணை அள்ளி போட்டுக்கொள்வது போல் தவறான முடிவை எடுத்து விடாதே என்று அவன் காதில் கிசுகிசுத்தான்.
நண்பனின் அறிவுரையை கேட்ட மதிவாணன் இருதலை கொல்லி எறும்பு போல தவிக்க ஆரம்பித்தான். சட்டென்று சம்மதம் என்று சொல்லாமல் மதிவாணன் மென்று முழுங்கிக் கொண்டிருப்பதை பார்த்த பெரியவர் ஒருவர், தம்பி மதிவானா, ஏன் இப்படி தயங்கிக் கொண்டிருக்கிறாய்? உன் மனதில் வேறு ஏதாவது எண்ணம் இருக்கிறதா? எதுவாக இருந்தாலும் பரவாயில்லை, தயங்காமல் கூறு என்றார். ஒருவாறு தைரியத்தை வரவழைத்துக் கொண்ட மதிவாணன், எனக்கு இந்த திருமணத்தில் சம்மதமில்லை என்றான் குன்றிய குரலில். ஏன், எதற்காக இந்த திருமணத்தை வேண்டாம் என்கிறாய்? நான் ஏற்கனவே ஒரு பெண்ணை காதலித்துக் கொண்டிருக்கேன். அவளுக்கு என்னால் துரோகம் செய்ய முடியாது. உன் தந்தைக்கும் கஜேந்திர பூபதிக்கும் இடையே ஏற்பட்ட திருமண ஒப்பந்தத்தை பற்றி நீ நன்கு அறிந்தவன் தானே? ஆம், அதை பற்றி நான் சிறு வயதிலிருந்தே அறிவேன். பிறகு ஏன் இப்படி பேசுகிறாய்? உன் தந்தையாரின் ஆசையில் ஒன்று நீ நீலவேணியை மனம் செய்து கொள்ள வேண்டும் என்பது. அவரது ஆசைக்கு விரோதமாக நீ இப்படி அவளை மணக்க மறுப்பது உன் தந்தைக்கு செய்யும் துரோகம் அல்லவா? ஆம், துரோகம்தான் என்று ஒப்புதல் கொடுத்துவிட்டு தலையை குனிந்து கொண்டான் மதிவாணன். பெரியவர் கேட்ட கேள்வியில் இருந்த நியாயத்தை அவன் நன்றாக உணர்ந்திருந்தான். அவரது கேள்விக்கு என்ன பதில் சொல்வது என்று அவனுக்கு தெரியவில்லை. நமக்கு வாழ்க்கையை விட வாக்கு முக்கியம் அல்லவா? அதை மீறி நடக்கலாமா? சிற்றரசனான நீயே இப்படி நடந்து கொண்டால் நாளை நீ எப்படி நியாய சபையில் தீர்ப்பு சொல்ல முடியும்? இதற்கு என்ன பதில் சொல்வது என்று எனக்கு தெரியவில்லை. நீங்கள் சொல்வது நியாயம்தான். ஆனால் நான் காதலித்த பெண்ணை நான் எப்படி நிர்கதியாக விட முடியும்? யார் அந்த பெண்? எங்களிடம் சொல். நாங்கள் அந்த பெண்ணிடம் பேசுகிறோம். அந்த பெண்ணை உன் வாழ்க்கையிலிருந்து விலகிவிட்டால் இந்த திருமணத்தில் உனக்கு சம்மதமா? உனக்கு அந்த பெண்ணை ஏமாற்றிய குற்ற உணர்ச்சி இராதே? ஆம், அவளை பிரிந்து என்னால் இருக்க முடியாது. என்னை பிரிந்து அவளாலும் இருக்க முடியாது. காதல் பிதற்றல். யார் அந்த பெண்? அதை மட்டும் கூறு. அவன் ஒரு கணம் திகைத்து நின்றான். அரசனான தான் ஒரு தாதி பெண்ணை காதலிப்பதை எப்படி வெளியே சொல்வது? அது தகுதி குறைவாயிற்றே. தன்னை பற்றிய மற்றவர்களின் மதிப்பீடு குறைந்துவிடுமே என்று அவன் கலங்கினான். மாபெரும் சபை முன்னால் தன் மகளுக்கு நேரும் அவமானத்தை காண சகிக்காமல் முகத்தில் எள்ளும் கொல்லும் வெடிக்க கோபத்துடன் நின்று கொண்டிருந்தான் கஜேந்திர பூபதி. அவனை பார்க்கவே மதிவாணனுக்கு பயமாக இருந்தது. அந்த பெண்ணிடம் பேசி அவளை பயமுறுத்த நினைக்கிறீர்களா என்றான் கோபத்துடன் மதிவாணன். எதையாவது பேசி குட்டியை குழப்பி தன்னிடமிருந்து கயல்வெளியை பிரித்து விடுவார்களோ என்று அவன் மனம் நடுங்கியது. இல்லையப்பா, எங்களை நீ தவறாக புரிந்து கொண்டு விட்டாய். நீ அந்த பெண் மீது உயிரை வைத்திருக்கிறாய். அந்த பெண்ணும் உன்மேல் உயிரை வைத்திருந்தால் சரிதான். மாறாக உன் நாட்டின் செல்வத்திற்காக, வளமான வாழ்வுக்காக உன்னை காதலித்தது போல் நடித்திருந்தால் என்ன செய்ய முடியும்? ஒரு பேச்சிற்கு சொல்கிறேன். திரண்ட நிதியொன்றை நாங்கள் தருகிறோம், மதிவாணனை விட்டு விலகிவிடு என்று பேரம் பேசி அதற்கு அந்த பெண் மசிந்து விட்டால் அவளுடைய காதல் பொய் என்றாகிவிடாதா? உன் காதல் உண்மையானது, அவளுடைய காதலும் உண்மையானது என்று தெரிய வேண்டாமா? அவள் காதல் உண்மையானது. அவள் அதற்கெல்லாம் மசியக்கூடியவள் அல்ல. கடைசி வரை அவள் யார் என்று சொல்ல மறுக்கிறாயே? சொல்கிறேன். என்னை பற்றி நீங்கள் என்ன நினைத்தாலும் சரி, இந்த அரண்மனையில் தாதி பெண்ணாக வேலை செய்யும் கயல்விழிதான் என் காதலி என்றான் உரத்த குரலில் மதிவாணன். ஐயோ, நானா என்றபடி முன்னால் வந்தால் நிஜ கயல்விழி. மதிவாணன் முகத்தில் குழப்பத்தின் ரேகைகள் படிந்தன. என்ன, நீயா கயல்விழி? அப்படியானால் இவள் யார் என்று நீலவேணியை நோக்கி கையை காட்டினான் மதிவாணன். அவள்தான் என் மகள் நீலவேணி என்றான் கஜேந்திர பூபதி. இன்ப அதிர்ச்சியில் மயங்கி சாய்ந்தான் மதிவாணன். அத்தியாயம் 17. தான் காதலித்த பெண் தான் கஜேந்திர பூபதியின் மகள் என்று தெரிந்ததும் ஆனந்த அதிர்ச்சியில் மயங்கி சாய்ந்தான் மதிவாணன். அங்கே என்ன நடக்கிறது என்று யாருக்கும் புரியவில்லை. மயங்கி விழுந்த மதிவாணனை காண ஓடோடி வந்தாள் நீலவேணி. அவள் கையோடு தண்ணீர் நிரம்பிய கூஜா ஒன்றை எடுத்து வந்திருந்தாள். அவனது மயக்கத்தை தெளிய வைக்கும் முயற்சியில் அவள் ஈடுபட்டாள். அவளுக்கு உதவி செய்ய வந்த நல்ல தம்பி, எல்லாம் உன்னுடைய விளையாட்டு புத்தியால் விளைந்த விபரீதம். இதை நீ முன்பே சொல்லியிருந்தால் எந்த விபரீதமும் நடந்திராது. இப்பொழுது பார், மதிவாணன் அதிர்ச்சியில் மயங்கி விழுந்து விட்டான். அவனுக்கு ஏதாவது நிகழ்ந்து விடுமோ என்று என் மனம் துடிக்கிறது. இப்பொழுதாவது உண்மையை கூறிவிடு, இல்லை என்றால் இந்த விளையாட்டு வேறு விதமாக முடிந்துவிடும் என்றான். அரண்மனை வைத்தியர் ஒருவர் கூட்டத்தை பிளந்து கொண்டு உள்ளே வந்து மதிவாணனை தன் பாதுகாப்பில் எடுத்துக்கொண்டார். அவர் அவனது நாடி துடிப்பை சோதித்து பார்த்துவிட்டு, நீங்கள் பயப்படுவது போல் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை. களைப்பாலும் அலுப்பாலும் வந்த மயக்கம் இது. அநேகமாக வேட்டையில் ஈடுபட்டதால் வந்த களைப்பாக இருக்கலாம். இன்னும் சற்று நேரத்தில் மயக்கம் தெளிந்து எழுந்து விடுவார். யாரும் கவலைப்பட வேண்டியதில்லை என்றார். சபை அவரது பேச்சால் ஆசுவாசம் அடைந்தது. இங்கே என்னதான் நடக்கிறது? எனக்கு எதுவும் புரியவில்லையே. நல்ல தம்பி, உனக்கு ஏதாவது புரிகிறதா? புரிந்தால் எங்களுக்கு புரியும்படி விலக்கி சொல் என்றான் கஜேந்திர பூபதி நல்ல தம்பியை பார்த்து. அவனுக்கு குழப்பமாகவும் கோபமாகவும் இருந்தது. எனக்கும் எதுவும் புரியவில்லை அரசே. இங்கு நடக்கும் அத்தனை குழப்பங்களுக்கு காரணம் ஒரே ஒரு நபர். அவர்தான் இங்கு நடப்பதை விளக்கமாக சொல்ல கடமைப்பட்டவர் என்றான் நல்ல தம்பி.
அவனது பார்வை நீலவேணி மீது படிந்திருந்தது. யார் அந்த நபர் என்று கேள்விக்குறியோடு நிமிர்ந்தான் கஜேந்திர பூபதி. வேறு யார், உங்களின் செல்ல மகள் நீலவேணிதான் அந்த நபர். இங்கு நடைபெற்ற அத்தனை குழப்பங்களுக்கு காரணம் இளவரசிதான். நான் சொல்வதை விட அவர் சொல்வதுதான் பொருத்தமாக இருக்கும் என்றான் நல்லதம்பி. நீலவேணி, இங்கு என்னதான் நடக்கிறது? நல்ல தம்பியிடம் விளக்கம் கேட்டால் அவன் உன்னை கை காட்டுகிறான். எனக்கு எதுவும் புரியவில்லையே. உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரிந்தால் புரியும்படி கூறு என்றான் கஜேந்திர பூபதி. சற்று நேரம் திருத்திருவென்று விழித்த நீலவேணி, அப்பா, என்னை மன்னித்து விடுங்கள். நான் விளையாட்டுத்தனமாக செய்த காரியத்தால் இவ்வளோ பெரிய வில்லங்கம் வந்து சேரும் என்று நான் கனவு கூட காணவில்லை. என்னவரின் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக என் விளையாட்டு மாறிவிட்டது. நடந்ததை நான் சொல்கிறேன் என்ற நீலவேணி நடந்த விஷயம் அனைத்தையும் விளக்கமாக எடுத்து கூறினாள். அவளது விளக்கத்தை கேட்ட அனைவரும் சிரித்து விட்டார்கள். தான் மணக்கப் போகும் பெண் நீதான் என்று தெரியாமலேயே உன்னை காதலித்திருக்கிறானா இந்த மன்மதன்? எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்ற திருக்குறளை இவன் முழுமையாக படிக்கவில்லை போலிருக்கிறதே என்றார் பெரியவர் ஒருவர். அவன் விசாரித்தது கயல்விழி என்ற பெயரை தானே. அப்படி ஒரு பெண் அரண்மனையில் தாதி பெண்ணாக இருப்பதை மட்டும் உறுதி செய்து கொண்டான். அவனுடைய விசாரணையின் அளவு அவ்வளவுதான் என்று சிரித்தான் நல்லதம்பி. அதே நேரம் கண் விழித்து எழுந்த மதிவாணன் நின்று கொண்டிருந்த நீலவேணியின் கைகளை பிடித்துக்கொண்டு, கயல்விழி, நீ உண்மையாகவே கஜேந்திர பூபதியின் மகள்தானா என்றான். எனக்கு அதில் எந்த சந்தேகமும் இல்லையப்பா என்றான் கஜேந்திர பூபதி. என் பெயர் கயல்விழி அல்ல. என்னுடைய உண்மையான பெயர் நீலவேணி. கயல்விழி என்பது என் தோழியின் பெயர். ஆள் மாறாட்டம் செய்ததற்காக என்னை மன்னித்து விடுங்கள் என்றாள் வெட்கத்துடன் நீலவேணி. கையில் நெய்யை வைத்துக் கொண்டு தான் வெண்ணெய் கலைந்தேனா என்று வெட்கப்பட்டு தலை குனிந்தான் மதிவாணன். எப்படியோ இப்பொழுதாவது இருவருக்கும் உண்மை தெரிய வந்ததே, அந்த மட்டில் மகிழ்ச்சிதான். இந்த உண்மை தெரியாமல் வேறு ஏதாவது விபரீதம் நடந்திருந்தால் என்னாவது என்றான் நல்லதம்பி. சரி, இதுவரை நடந்ததாக இருக்கட்டும். இனி நடக்கப் போவது நல்லதாக இருக்கட்டும். யார் அங்கே? அரண்மனையின் ஆஸ்தான ஜோதிடரை உடனே இங்கு அழைத்து வா. திருமணத்திற்கான நல்ல முகூர்த்த வேலையை பார்த்து அவர் கூறட்டும். திருமணத்தை வெகு சிறப்பாக நடத்தி விடுவோம் என்றான் கஜேந்திர பூபதி. அவன் முகம் மகிழ்ச்சியில் மலர்ந்திருந்தது. வெகு சீக்கிரத்திலேயே வந்து சேர்ந்தார் அரண்மனையின் ஆஸ்தான ஜோதிடர். அவர் குறித்து கொடுக்கும் நாளில்தான் நல்லது கெட்டது அனைத்தையும் செய்து பழக்கப்பட்டவன் கஜேந்திர பூபதி. அவரோ தன் கையில் இருந்த ஓலையை பலமுறை புரட்டிவிட்டு, மன்னிக்க வேண்டும் அண்ணா, சமீபத்தில் நல்ல முகூர்த்த நாட்கள் எதுவும் இல்லை. இன்னும் 2 மாதங்களுக்கு பிறகுதான் நல்ல நாள் இருக்கிறது. அப்பொழுது திருமணத்தை வைத்துக் கொள்வதுதான் சிறப்பு என்றார். என்ன, இன்னும் 2 மாதங்கள் பொறுத்திருக்க வேண்டுமா என்றான் மதிவாணன் ஆர்ச்சியுடன். வேறு வழியே இல்லை என்று உதட்டை பிதுக்கினார் ஜோதிடர். இவ்வளவு நாட்கள் காத்திருந்து விட்டோம். இன்னும் 2 மாதங்கள் தானே, காத்திருப்போம் என்றாள் நீலவேணி ஞானத்துடன். ஆம், அதுதான் சரியான முடிவு. இனிமையான செய்தியுடன் இன்றே இரவு பொழுது ஆரம்பமாகட்டும். சபை இத்துடன் கலைகிறது என்று அறிவித்தான் கஜேந்திர பூபதி. மறுநாள் காலை நல்ல தம்பியும் மதிவாணனும் தங்கள் நாட்டிற்கு திரும்பி சென்றனர். மதிவாணனுக்கு அங்கிருந்து கிளம்பவே மனமில்லை. வேண்டா வெறுப்பாக இருந்தவனை சமாதானப்படுத்தி கூட்டி சென்றான் நல்ல தம்பி. மதிய நேரத்தில் ஓய்வாக இருந்தார் கஜேந்திர பூபதி. அப்பொழுது வந்த காவலன் ஒருவன், அரசே, நீங்கள் காட்டில் பிடித்து வந்த கரடியை என்ன செய்வது என்று கேட்டான். அந்த கரடியை மறந்தே போயிருந்த கஜேந்திர பூபதி, நல்ல வேளை நினைவுபடுத்தினாய். அந்த கரடியை வைத்து நான் ஒரு விளையாட்டை விளையாடப் போகிறேன் என்று உற்சாகத்துடன் எழுந்தான். மகளின் விளையாட்டு மகிழ்ச்சியில் முடிந்தது. தகப்பனின் விளையாட்டு விபரீதத்தில் முடியப் போவதை அவன் அறியவில்லை. அத்தியாயம் 18. காட்டில் உயிருடன் பிடிப்பட்ட அந்த கரடியை வைத்து கஜேந்திர பூபதி ஒரு வினோத விளையாட்டு ஒன்றை உருவாக்கி வைத்திருந்தான். அவனது அந்த வினோத விளையாட்டு மற்றவர்களுக்கு பயத்தை கொடுத்தது. பிடிப்பட்ட கரடியை இருண்ட தாழ்வாரம் ஒன்றில் நீண்ட சங்கிலியால் பிணைத்து ஒரு தூணில் அதன் மறுமுனையை பிணைத்து வைத்திருந்தான். சுவாரஸ்யமாக தன் நண்பர்களுடன் அந்த தாழ்வாரத்தின் வழியாக கஜேந்திர பூபதி நடந்து வரும்பொழுது சத்தம் கேட்டு எழும் கரடி ஆக்ரோஷமாக உள்ளே நுழைபவர்களை தாக்க ஓடும். தூணில் சங்கிலி கட்டப்பட்டு இருப்பதால் அதனால் விருந்தினர்கள் மேல் பாயவோ தாக்குதல் நடத்தவோ முடியாது. கரடியின் கை கெட்டாத தொலைவில் தான் நண்பர்கள் இருப்பார்கள். இருண்ட தாழ்வாரத்தின் வழியே நடந்து வரும்பொழுது இருளடந்த மூலையிலிருந்து ஒரு கரடி உரிமை கொண்டு மேலே பாய முயன்றால் எந்த மனிதனும் குலை நடுங்கி போய்விடுவான். பயத்தில் அடுத்தது என்ன செய்வது என்று தெரியாமல் உறைந்து போய் நின்று விடுவான். அல்லது பயத்தில் கூச்சல் போட்டு கதற ஆரம்பித்து விடுவான். அந்த பயத்தையும் அலறலையும் பார்த்து ரசிப்பதுதான் கஜேந்திர பூபதியின் வினோத விளையாட்டு. அவர்கள் பயந்தபொழுது காட்டிய உடல் மொழியை கிண்டல் செய்து சிரிப்பதுதான் அவனுக்கான புதிய பொழுதுபோக்கு. விருந்தாளிகளுக்கும் நண்பர்களுக்கும் கஜேந்திர பூபதியின் இந்த விளையாட்டு சிறிதும் பிடிக்கவில்லை என்றாலும் அதை
அவன் முகத்துக்கு நேராக சொல்லும் துணிச்சல் யாருக்கும் இருக்கவில்லை. ஆனால் இந்த புது விளையாட்டு அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது. இந்த புது விளையாட்டை மதிவாணனிடம் அறிமுகப்படுத்த அவன் துடியாக துடித்துக் கொண்டிருந்தான். தனது மாப்பிள்ளை கரடியை பார்த்து பயத்தில் அலறுவதை கண்டு ரசிக்க அவன் மனம் துடித்துக் கொண்டிருந்தது. அவன் தன்னுடைய புதிய விளையாட்டை தன் அருமை மகளான நீலவேணியிடம் கூட சொல்லவில்லை. அவளிடம் எதையும் சொல்லாமல் மறைத்துவிட்டான். இந்த விளையாட்டை பற்றி சொன்னால் நீலவேணி அதை மதிவாணனிடம் சொல்லிவிடுவாள். அவன் கரடியிடம் எச்சரிக்கையாக இருந்துவிட்டால் தன்னுடைய விளையாட்டு சுவாரஸ்யத்தை இழந்துவிடும் என்று அவன் கருதினான். அதே நேரம் மதிவாணனின் மனமும் துடியாக துடித்துக் கொண்டிருந்தது. அதற்கு காரணம் நீலவேணி. அவளை மீண்டும் காண அவன் மனம் தவியாக தவித்துக் கொண்டிருந்தது. எதை சொல்லி கஜேந்திர பூபதியின் அரண்மனைக்கு செல்வது என்று அவன் யோசித்துக் கொண்டிருந்தான். அவனது திருமணத்திற்கு இன்னும் 2 மாதங்கள் இருந்தன. என்ன சொல்லி எதை சாக்காக வைத்து அங்கே செல்வது என்று தெரியாமல் அவன் தவியாக தவித்துக் கொண்டிருந்தான். அவன் இஞ்சி தின்ற குரங்கு போல விழுத்துக் கொண்டிருப்பதை கண்டான் நலத்தம்பி. ஏன் நண்பா, ஏன் நிலை கொள்ளாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய்? என்ன விஷயம் என்றான். வேறு ஒன்றுமில்லை நண்பா, என் மனம் நீலவேணியை பார்க்க தவியாக தவித்துக் கொண்டிருக்கிறது. என்ன காரணம் சொல்லி சிங்கப்பூரத்திற்கு செல்வது என்று தான் யோசிக்கிறேன். இது ஒரு பெரிய விஷயமா? அரண்மனை பொற்கொள்ளரையும் நெசவாளர் தலைவரையும் நம்முடன் அழைத்து செல்வோம். மோதிரத்திற்கு விரல் அளவு எடுக்க வேண்டும் என்று பொற்கொள்ளரை அழைத்து வந்ததாகவும் பட்டு சேலைகளுக்கு என்ன விதமான வண்ணங்களை பயன்படுத்தலாம் என்று ஆலோசனை கேட்க நெசவாளர் தலைவனையும் அழைத்து வந்ததாக கூறுவோம். வேலைக்கு வேலையும் ஆயிற்று, நாம் போன காரியம் பார்த்த மாதிரியும் ஆயிற்று. ஆஹா, அருமையான யோசனை. இது தெரியாமல் தான் இவ்வளவு நேரம் மண்டையை உடைத்துக் கொண்டிருந்தேன். இதற்குத்தான் நல்ல நண்பன் ஒருவன் வேண்டுமென்பது என்று மகிழ்ச்சி கடலில் குதித்த மதிவாணன். யார் அங்கே? அரண்மனை பொற்கொள்ளரையும் நெசவாளரையும் அவர்களின் உபகரணங்களுடன் உடனே அழைத்து வாருங்கள் என்று உடனே உத்தரவிட்டான். பயணத்திற்கு தயாராகும் நண்பா என்றான் மதிவாணன். அடேங்கப்பா, என்ன ஒரு வேகம் என்று அவனை கிண்டலடித்தான் நலத்தம்பி. மதிவாணனிடமிருந்து அழைப்பு வந்ததுமே பொற்கொள்ளருக்கும் நெசவாளருக்கும் விஷயம் விளங்கிவிட்டது. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்திற்காகத்தான் அவர்கள் இருவரும் காத்து கிடந்தனர். இருவரும் தத்தம் உபகரணங்களை எடுத்துக்கொண்டு அரண்மனைக்கு உடனே விரைந்தனர். நால்வரும் சற்று நேரத்தில் சிங்கப்பூரத்தை நோக்கி கிளம்பினர். அவர்கள் விரைவிலேயே கஜேந்திர பூபதியின் அரண்மனையை வந்தடைந்தனர். கஜேந்திர பூபதி அந்த சமயத்தில் அரண்மனையில் இல்லை. அவர்களின் வருகையை அறிந்த நீலவேணி அந்த புறத்திலிருந்து வெளியே வந்து அவர்களை வரவேற்றாள். மதிவாணன் அவளை காதலுடன் பார்த்தான். அவளும் அவனை பார்த்தாள். போதும் பார்த்தவரை, இன்னும் 2 இங்கு இருக்கிறார்கள். அவர்களை வேலை செய்ய விடுங்கள் இளவரசி என்றான் நல்ல தம்பி கேலியாக. இருவரும் ஒருவரை ஒருவர் சுதாரித்துக் கொண்டனர். மற்ற இருவரும் அவரவர் வேலைகளில் இறங்கினர். அவர்களின் சம்பாசனையும் அளவெடுக்கும் வேலையும் 1/2 மணி நேரத்திற்கு மேல் நீண்டன. பழரசம் கொண்டு வரட்டுமா என்று குரல் கேட்டு திரும்பினான் மதிவாணன். அங்கே நின்று கொண்டு இருந்தது தாதி பெண்ணான கயல்விழி. என்னை மன்னித்துவிடு கயல்விழி, இந்த ஆள்மாறாட்ட விளையாட்டை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது. பரவாயில்லை அரசே, நான் அதை அப்பொழுதே மறந்துவிட்டேன் என்றாள் கயல்விழி. வெளியே சென்றிருந்த கஜேந்திர பூபதி அப்பொழுது தான் அரண்மனைக்கு திரும்பியிருந்தான். மதிவாணன் வந்திருப்பதை அறிந்தவன் அவர்களை முகமன் கூறி வரவேற்றான். எல்லா வேலையும் முடிந்ததா என்றான் அவன் நால்வரையும் பார்த்து. முடிந்தது அரசே என்றனர் இருவரும். அப்படியானால் என்னோடு வாருங்கள், நான் ஒரு அதிசயத்தை காட்டுகிறேன் என்ற கஜேந்திர பூபதி நால்வரையும் அழைத்து கொண்டு இருண்ட தாழ்வாரம் இருக்கும் இடத்திற்கு அழைத்து சென்றான். அவனிடம் ஆர்வமும் துடிப்பும் மேலோங்கி இருந்தது. ஐவரும் அந்த தாழ்வாரத்திற்குள் பிரவேசித்தனர். ஆட்கள் வரும் சத்தம் கேட்ட கரடி கோபத்துடன் எழுந்தது. தன் மாப்பிளை அச்சத்தோடு அலர்வதை வேடிக்கை பார்க்க காத்திருந்தான் கஜேந்திர பூபதி. உரிமைப்படி எழுந்து ஓடி வந்த கரடி நேராக மதிவாணன் மீது பாய்ந்தது. மதிவாணன் இந்த பயங்கரத்தை சற்றும் எதிர்பார்க்கவில்லை. அத்தியாயம் 19. அவர்கள் நால்வரும் இருளடைந்த தாழ்வாரத்தில் நடக்கத் தொடங்கியதும் சத்தம் கேட்டு எழுந்த கரடி மிகுந்த ஆக்ரோஷத்துடன் அவர்களை தாக்க பாய்ந்து வந்தது. அது முதலில் குறி வைத்தது மதிவாணனை. இருட்டிலிருந்து ஓர் உருவம் தன்மீது பாய வருவதை கண்ட மதிவாணனின் உடல் பயத்தில் வேர்த்துவிட்டது. அவனது முதுகுத்தண்டு ஜில்லிட்டது. தன்மீது ஓங்கார சத்தத்துடன் பாய்வது என்னவென்று அவனுக்கு சரியாக தெரியவில்லை. ஆனால் அதனால் தன் உயிருக்கு ஆபத்து என்பது மட்டும் அவனுக்கு உடனே விளங்கியது. அவன் மின்னல் வேகத்தில் செயல்பட்டான். அவன் தன் இடுப்பிலிருந்த குறுவாலை எடுத்து அந்த உருவத்தை நோக்கி எறிந்தான். மற்றொரு கையால் தன் வாளை உருவிக்கொண்டான். அவன் வீசிய குறுவால் சரியாக கரடியின் நெஞ்சை தைத்தது. குருதி கொப்பளிக்க ஓங்கார சத்தத்துடன் மதிவாணன் மீது பாய்ந்தது கரடி. மதிவாணன் சங்கிலி கெட்டாத இடத்தில் பாதுகாப்பாக நின்றான். இருட்டில் கரடி சங்கிலியால் கட்டப்பட்டு இருந்தது.
அவன் கண்களுக்கு தெரியவில்லை. தன்னை தாக்குவதற்காக கைகளை நீட்டியபடி பாய்ந்த கரடியின் கைகளை வாளால் வெட்டி வீசினான் அவன். கரடி பலத்த சத்தத்துடன் அப்படியே சரிந்தது. கஜேந்திர பூபதி கண்ணிமைக்கும் நேரத்தில் நடந்து முடிந்த இந்த சம்பவத்தால் திகைத்து நின்று விட்டான். அவன் இப்படி ஒரு சம்பவம் நடக்கும் என்று நினைத்து கூட பார்க்கவில்லை. மற்ற விருந்தாளிகளை பயமுறுத்தியது போல் மதிவாணனையும் பயமுறுத்தி அதை வைத்து அவனை கிண்டல் செய்யலாம் என்று தான் அவன் எண்ணியிருந்தான். ஆனால் இன்று நடந்ததோ எதிர்மாறு. அவனது ஆட்கள் தீபந்தங்களுடன் உள்ளே நுழைந்து வெளிச்சம் ஏற்படுத்திய பொழுதுதான் மதிவாணனுக்கு தான் கொன்றது கரடி என்றே தெரியும். அதுவும் தான் வேட்டையாடி பிடித்த கரடிதான் அது என்பதை அவன் அப்பொழுதுதான் அறிந்தான். இந்த கரடியை வைத்து என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டபொழுது அவன் பொறுத்திருந்து பார் என்று ஏன் சொன்னான் என்று அவனுக்கு இப்பொழுதுதான் புரிந்தது. திகைத்து போய் நின்று கொண்டிருந்த கஜேந்திர பூபதியிடம் என்ன பேசுவது என்றே அவனுக்கு தெரியவில்லை. தீபந்தத்தோடு வந்த வீரர்கள் கஜேந்திர பூபதியின் விபரீத விளையாட்டை எடுத்து கூறினார்கள். அப்பொழுதுதான் இந்த விளையாட்டு வெகு நாட்களாக நடந்து வருவதை மதிவாணனும் மற்றவர்களும் தெரிந்து கொண்டனர். அவனோடு வந்த மற்ற இருவரும் நம் அரசரை ஏமாற்றுவது அவ்வளவு சுலபமான வேலையா என்ன? இருட்டிலும் கண் தெரியுமே அவருக்கு. மாப்பிள்ளையிடம் விளையாடி பார்க்கலாம் என்ற மாமனார் இனி நினைத்து கூட பார்க்க முடியாது. அப்படி ஏதாவது செய்ய நினைத்தால் மூக்குடைப்புதான் கிடைக்கும் என்று வாயில் வந்ததை பேச ஆரம்பித்தனர். அவர்களின் நோக்கம் மதிவாணனின் வீரத்தை புகழ்ந்து பேசி அவன் மனதை குளிர செய்வதுதான். அதே நேரம் அவர்களின் புகழ்ச்சி மிகுந்த வார்த்தைகளால் கஜேந்திர பூபதி கடும் எரிச்சலுக்கு உள்ளானான். அதுவும் தன் ஆட்களுக்கு முன்னாலேயே அவர்கள் தன்னை மட்டம் தட்டி பேசியதை அவனால் ஏற்க முடியவே இல்லை. அதே நேரம் அவனால் தன் கோபத்தை வெளிக்காட்டவும் முடியவில்லை. அவன் முகம் சவம் போல வெளுக்க ஆரம்பித்தது. தன்னை ஒருவாறு சமாளித்துக் கொண்டவன், அபாரம், என்னுடைய நீண்ட நாள் விளையாட்டு இன்று முடிவுக்கு வந்துவிட்டது. அதற்கு காரணம் உன்னுடைய வீரம். நான் உன்னிடம் காட்ட விரும்பியது இதுதான். அதன் பிறகு அவன் இயல்பாக இருப்பதாக காட்டிக்கொண்டாலும் தன் சுய மரியாதையும் கௌரவத்தையும் மதிவாணன் இழிவு செய்துவிட்டதாகவே கருதினான். ஏனோ அவனுக்கு அந்த கணத்திலிருந்து மதிவாணனை பிடிக்காமல் போய்விட்டதே. தன் மகளை அவனுக்கு தர கஜேந்திர பூபதிக்கு விருப்பமில்லாமல் போனதுதான் காலத்தின் கோலம். கல்யாணத்திற்கு இன்னும் நீண்ட நெடிய 2 மாதங்கள் இருப்பதை அவன் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்ள நினைத்தான். மதிவாணனை மறந்துவிடு என்று தன் மகளிடம் சொன்னால் அவள் அதை கேட்டு நடக்க மாட்டாள் என்று அவனுக்கு தெரியும். அவளது காதல் அவ்வளோ வேகத்தில் இருந்தது. மாறு வேடத்தில் அவள் நாட்டை விட்டு வெளியேறி மதிவாணனிடம் சென்று விடுவாள் என்பதும் அவனுக்கு தெரியும். தன் வெறுப்பையும் துவேஷத்தையும் உள்ளே வைத்துக்கொண்டு புழுங்கினான். அவன் இந்த திருமணத்தை நிறுத்துவதுடன் மதிவாணனின் நாட்டை தன் நாட்டுடன் இணைத்துக் கொள்ளவும் அவன் விரும்பினான். தன் ரகசிய திட்டத்தை இருவருக்கும் தெரியாமல் நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் அவனது திட்டம். நாடு திரும்பிக் கொண்டிருந்த மதிவாணன் மனதில் ஒரே குழப்பம். கஜேந்திர பூபதிக்கு பிடித்தமான விளையாட்டை தான் சீர்குலைத்து விட்டோம். அதை அவன் விரும்பினானா இல்லையா என்றே தெரியவில்லை. அவன் முகம் வெளுத்து போய் நின்றதை பார்த்தால் தன் செயலால் அவன் மிகவும் அதிருப்தி அடைந்தது போல் தெரிகிறது. ஆனால் அதை காட்டிக்கொள்ளாமல் இயல்பாகத்தானே பேசினான். அவன் பலவாறாக யோசித்து குழம்பிக் கொண்டிருந்தான். அவன் மனதில் கடைசியாக ஒரு கேள்வி வந்து நின்றது. தகப்பனின் இந்த விபரீத விளையாட்டை பற்றி நீலவேணிக்கு தெரியுமா? தெரியாதா? தெரியாமல் இருந்திருந்தால் பாதகமில்லை. அவளுக்கு இந்த விளையாட்டை பற்றி தெரிந்திருந்தும் தன்னிடம் ஏன் கூறாமல் மறைத்திருக்க கூடாது? அப்படி மறைக்க என்ன காரணம் இருக்க முடியும்? அவன் விடைகள் இல்லாத கேள்விகளுக்குள் மூழ்கத் தொடங்கி இருந்தான். அத்தியாயம் 19. இந்த விபரீதமான சம்பவம் நடந்து முடிந்த பின்னாலும் 4-5 முறை மதிவாணன் சிங்கப்பூரத்துக்கு போய் வந்தான். நீலவேணியை சந்திப்பதுதான் அவனது நோக்கம். வழக்கமான வரவேற்பும் உபச்சாரமும் நடந்தபொழுதும் கஜேந்திர பூபதி இயல்பு தப்பியே காணப்பட்டான். முன்பு போல் அவன் கலகலப்பாக மதிவாணனிடம் பேசவும் இல்லை, இயல்பாக பழகவும் இல்லை. அதுவே மதிவாணனுக்கு என்னவோ போல் இருந்தது. தன் மனதில் இருந்த கேள்வியை அவன் நீலவேணியிடம் கேட்கவும் தவறவில்லை. அவளோ தன் தந்தையின் விபரீத விளையாட்டை பற்றி தனக்கு எதுவும் தெரியாது என்றும், அப்படி ஏற்கனவே தெரிந்திருந்தால் உயிர் அபாயமான இந்த விளையாட்டை பற்றி விளக்கமாக கூறி எச்சரிக்கை செய்திருப்பேன் என்று கூறிவிட்டாள். அவள் கண்களில் இருந்த உண்மை அவள் பொய் சொல்லவில்லை என்றது. சிறிது நேரத்திலேயே மதிவாணன் அவளுடன் இயல்பாக பழகத் தொடங்கிவிட்டான். அவள் மீதான சந்தேகம் அவனது மனதிலிருந்து முற்றிலுமாக நீங்கிவிட்டது. இளம் ஜோடிகள் தங்கள் திருமண நாளை ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தனர். கஜேந்திர பூபதியோ வேறு ஒரு திட்டத்தில் இருந்தான். மதிவாணனுக்கு தன் மீது இருந்த மரியாதையை அன்றைய சம்பவம் முற்றிலுமாக குலைத்துவிட்டதாக அவன் கருதினான். மற்றவர்களுக்கு முன்னால் தன்னை அவமானப்படுத்திய மதிவாணனை பழிவாங்க அவன் துடித்துக் கொண்டிருந்தான். அவனது முதல் திட்டம் நீலவேணிக்கும் அவனுக்குமான காதலை பிரிப்பது. அது முடியாது என்று அவனுக்கு நன்றாக தெரியும். நீலவேணி அவனை மறக்கும்படி செய்வது இன்னொரு திட்டம். அதற்கு மதிவாணன் உயிரோடு இருக்கக்கூடாது.
அவன் இறந்து போனால் அவனது நினைப்பில் சிறிது நாட்கள் சோகமாக இருப்பாள். பிறகு இயல்பு வாழ்க்கைக்கு திரும்பி விடுவாள். அப்பொழுது வேறு ஒருவனை மாப்பிள்ளையாக அவள் எதிரே கொண்டு வந்து நிறுத்தினாள். கல்யாணத்துக்கு சம்மதிப்பதை விட அவளுக்கு வேறு வழி இல்லை. இரண்டாவது திட்டம், மதிவாணனின் நாட்டை தன் நாட்டுடன் இணைத்துக் கொள்வது. ஒரே கல்லில் 2 மாங்காய்களை அடிப்பதைப் போல் இந்த 2 வேலைகளையும் ஒரே நேரத்தில் எப்படி செய்து முடிப்பது என்று அவன் யோசிக்க ஆரம்பித்தான். அவன் மனதில் புதிதாக ஒரு திட்டம் உருவானது. அவன் மீண்டும் கரடி வேட்டையை துவக்க திட்டமிட்டான். அது வெறும் சாக்கு. அந்த வேட்டையை பயன்படுத்தி மதிவாணனை தீர்த்து விடுவதுதான் அவனது நோக்கம். இந்த முறை பயணத்தில் நல்ல தம்பி கவனமாக தவிர்க்கப்பட்டான். அவனும் மாமனாரும் மாப்பிள்ளையும் தனியாக வேட்டையாடப் போகிறார்கள். நாம் எதற்கு இடையூறாக என்று நினைத்து அமைதியாக இருந்து விட்டான். மதிவாணன் மட்டும் கொஞ்சம் கூர்ந்து கவனித்திருந்தால் போன முறை தன்னோடு வந்த ஆட்கள் யாரும் இந்த முறை வரவில்லை என்பதை கவனித்திருப்பான். போன முறை வேட்டையாடிய கரடியால் தங்களுக்குள் ஏற்பட்ட பிணக்கை இந்த முறை பிடிபடும் கரடி மூலம் சரி செய்து விடலாம் என்று மதிவாணன் கருதினான். அவன் மனதில் எந்த சந்தேகமும் ஏற்படவில்லை. அவன் கடைசியாக நல்ல தம்பியிடம் விடை பெற்றுக் கொண்டு கிளம்பினான். கதையை இத்தோடு நிறுத்தினான் நல்ல தம்பி. என்னிடம் விடை பெற்று சென்றான் மதிவாணன். அதற்கு அடுத்த நாள் வேட்டை துவங்கியது. அதற்கு அடுத்த நாள் வெறும் கையோடு தலைநகருக்கு திரும்பினான் கஜேந்திர பூபதி. அவனிடம் கரடியும் இல்லை. கூட்டிச் சென்ற மதிவாணன் திரும்பவும் வரவில்லை. எல்லோருக்கும் அதிர்ச்சி. கஜேந்திர பூபதி அசரவே இல்லை. வேட்டைக்கு சென்ற இடத்தில் விலங்குகளை கொல்வது பாவம் என்று கூறிவிட்டு துறவியாக செல்கிறேன் என்று ஓலை எழுதி வைத்துவிட்டு மதிவாணன் ஓடிவிட்டதாக கூறினான் கஜேந்திர பூபதி. யாருமே அதை நம்பவில்லை. அதற்கு ஆதாரமாக அவன் கையெழுத்து போட்ட ஓலை ஒன்றை காட்டினான் அவன். பாதி பேர் நம்பினார்கள். நம்பியவர்கள் அவனை கோழை என்று தூற்றினார்கள். மீதி பேர் அதை நம்பவில்லை. அதில் நானும் ஒருவன். இன்னொருவள் நீலவேணி. அவளிடமிருந்து வந்த கண்ணீர் கலந்த கடிதத்தை படித்துவிட்டு நான் கலங்கினேன். அவனை கண்டுபிடிக்க முடிவு செய்தேன். வேட்டைக்குழுவை விசாரித்தேன். யாரும் வாய் திறக்கவில்லை. நான் கொடுத்த சில பொற்காசுகள் சிலரின் வாயை திறந்தன. வேட்டையே நடைபெறவில்லை என்று தெரிந்தது. நான் பதறினேன். வேட்டை நடந்த இடத்திற்கு என் ஆட்களுடன் ஓடினேன். கானகத்தை சல்லடை போட்டு சலித்தோம். கடைசியில் மலையடி வாரத்தில் விழுந்து கிடந்த என் நண்பன் கிடைத்தான். நல்ல வேளையாக உயிரோடு இருந்தான். துரதிர்ஷ்டம் சுயநினைவை இழந்துவிட்டிருந்தான். அவனை ரகசியமாக யாருக்கும் தெரியாமல் இங்கு வைத்து பராமரித்து வருகிறேன். கஜேந்திர பூபதி தன் நாட்டுடன் என் நாட்டை இணைத்துக் கொண்டான். அதற்கு ரணதீரனும் சம்மதித்து விட்டான். நான் இவனுடன் நாடு திரும்புவது ஆபத்து என்று புரிந்து கொண்டேன். கானகத்திலேயே வாழ துவங்கிவிட்டேன். கஜேந்திர பூபதியை பழிவாங்க களவாடுவதை தவிர வேறு வழி எனக்கு தெரியவில்லை. 1-2 கொள்ளை முயற்சிகளில் எங்களுக்கு வெற்றி கிடைத்தது. உங்களிடம் களவாட நினைக்கும் பொழுதுதான் மாட்டிக்கொண்டேன். அதன் பிறகு நடந்தவை உங்களுக்கே தெரியும் என்று தனக்கு தெரிந்த கதையை கூறி முடித்தான் நல்ல தம்பி. ஆதித்தனும் அறிஞயனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். நல்ல தம்பி, உன் போன்ற நண்பன் கிடைப்பதற்கு மதிவாணன் கொடுத்து வைத்திருக்க வேண்டும். அடுத்ததாக என்ன செய்ய உத்தேசித்திருக்கிறாய் என்றான் ஆதித்தன். என்னிடம் எந்த யோசனையும் இல்லை நண்பர்களே. கையேறு நிலையில் இருக்கிறேன் நான் என்றான் கவலையுடன் நல்ல தம்பி. கவலைப்படாதே. இனி இந்த பிரச்சனை எங்களுடையது. இனி நடக்கப் போவதை நாங்கள் பார்த்துக் கொள்கிறோம். ஆமாம், மதிவாணன் உயிரோடு இருப்பது நீலவேணிக்கு தெரியுமா? அவளை சந்திக்க முடியவில்லை. அவளை சுற்றி பலத்த காவல் போட்டிருக்கிறான் கஜேந்திர பூபதி. ஓலையை ரகசியமாக கொடுத்து அனுப்பியிருக்கலாமே. அதையும் முயற்சி செய்துவிட்டேன். நான் கொடுத்த ஓலை அவளிடம் போய் சேர்ந்ததா என்னவோ தெரியவில்லை என்றான் கவலையுடன் நல்லதம்பி. நல்லதம்பி கொடுத்து அனுப்பிய ஓலை வெகு ரகசியமாக தாதி பெண்ணான கயல்விழியிடம் வந்து சேர்ந்தது. அதை படித்து பார்த்தவள் முகம் கோபமானது. சபைக்கு நடுவே என்னை அவமதித்து சிரித்த இவர்கள் இருவரையும் நான் சேரவே விட மாட்டேன் என்றாள் வன்மத்துடன். அவள் தன் கையிலிருந்த ஓலையை சுக்கல் சுக்கலாக கிழித்து வீசி எறிந்தாள். அத்தியாயம் 21. நலத்தம்பி கொடுத்து அனுப்பிய ஓலை நீலவேணியின் கைகளுக்கு சென்று சேரவே இல்லை. அரசவையில் கயல்விழியை காதலிக்கிறேன் என்று கூறிய மதிவாணன் உண்மையான கயல்விழி யார் என்று தெரிந்ததும் வாய்விட்டு சிரித்துவிட்டான். அவன் மட்டும் நகைக்கவில்லை. மொத்த அரசவையும் ஆள் மாறாட்டத்தை நினைத்து சிரித்துவிட்டது. அதில் ஓரிருவர் கயல்விழியின் உடலை கேலி செய்தும் அவளது தாதிப்பெண் என்ற நிலையை கீழ்த்தரமாகவும் விமர்சனம் செய்தனர். அதில் சிலவற்றை கயல்விழியும் கேட்க நேர்ந்துவிட்டது. தன்னுடைய சக பணிப்பெண்கள் அவளை கிண்டல் செய்த பொழுது அவளுக்கு மதிவாணன் மீதும் நீலவேணியின் மேலும் அவளுக்கு அடங்க மாட்டாத கோபம் எழுந்தது. அவர்கள் அதிகாரமிக்க இடத்தில் இருப்பதால் தன்னால் அவர்களை எதுவும் செய்ய முடியாது என்பதை அவள் உணர்ந்தே இருந்தாள்.
கையேறு நிலையில் என்ன செய்வது என்று தெரியாத நிலையில் இருந்த அவளுக்கு வராது வந்த வாய்ப்புதான் நல்ல தம்பி அனுப்பி வைத்த ஓலை. பல பேரின் கைகளை தாண்டி தன்னிடம் வந்து சேர்ந்த அந்த ஓலையை தன் வன்மத்தை பயன்படுத்திக் கொள்ள கிடைத்த வடிகாலாக கருதினாள் அவள். அந்த ஓலையை யாருக்கும் தெரியாமல் கிழித்து எறிந்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல் இருந்து கொண்டாள் அவள். கஜேந்திர பூபதிக்கு மதிவாணனையும் அவனுடன் நடைபெறும் திருமணமும் பிடிக்கவில்லை என்பது மட்டும் அவளுக்கு தெரிந்திருந்தால் கதையின் போக்கை திசை மாறி இருக்கும். மாப்பிள்ளை திடீரென்று காணாமல் போய்விட்டதால் சோகமாக இருப்பது போலவும் உடல்நிலை சரியில்லாதது போலவும் நாடகமாடிக் கொண்டிருந்தான் கஜேந்திர பூபதி. அதனால் உண்மையாகவே இந்த திருமணம் நடைபெறுவதில் அவன் ஆர்வமாக இருப்பதாக அவள் தவறாக நினைத்து கொண்டாள். அதனால் நல்ல தம்பியிடமிருந்து வந்த ஓலையை பற்றி அவள் யாரிடமும் மூச்சு விடவில்லை. அரண்மனையில் இப்படி ஒரு துரோக செயல் நடந்தது தெரியாமல் அடுத்த கட்ட ஆலோசனைகளை செய்து கொண்டிருந்தனர் சகோதரர்கள் இருவரும். அடுத்ததாக நாம் என்ன செய்ய போகிறோம் அண்ணா என்றான் ஆதித்தன். அதை பற்றி தான் நானும் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். எனக்கு எதுவும் தெரியவில்லை. உனக்கு ஏதாவது உபாயம் தோன்றுகிறதா என்றான் அர்ஞேயன். முதலில் மதிவாணன் குணமடைய வேண்டும். அப்பொழுது தான் கடைசியாக கஜேந்திர பூபதிக்கும் இவனுக்கும் இடையே என்ன நடந்தது என்று நமக்கு தெரிய வரும். ஆனால் அதற்கு கொஞ்ச காலம் பிடிக்கும். பைராகி கொடுத்த மருத்துவ குறிப்புகளை நாம் செயல்படுத்தினால் மதிவாணன் குணமாக 2-3 வாரங்கள் பிடிக்கும். இந்த நோயை குணப்படுத்த உத்தரவாதம் உள்ள மருந்துகள் அவனுடையவை. செயல் வீரியமிக்கவை அவனது கண்டுபிடிப்புகள். அவன் பூரண நலம் பெறும் வரை அவனை வெளியே காட்ட முடியாது. அப்படி காட்டினால் சித்தப்பெருமை பிடித்த ஒருவனுக்கு தன் மகளை தர முடியாது என்று கஜேந்திர பூபதி பின்வாங்கி விடுவான். பூரண நலம் பெறாமல் மதிவாணன் வெளியே வருவது கஜேந்திர பூபதிக்கு சாதகமான அம்சம். அதனால் இப்பொழுதைக்கு இவனை வெளியில் காட்ட முடியாது. வைத்தியத்திற்கு மட்டும் முன்னுரிமை தருவோம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும் என்று நிறுத்தினான் ஆதித்தன். சரிதான், நீ சொல்வது உண்மைதான் என்று அவன் பேச்சை ஆமோதித்தான் அரிஞ்சயன். கஜேந்திர பூபதி உடல்நிலை சரியில்லாதவனைப் போல் நடித்து சோகத்தில் இருப்பது போல் அனைவரையும் ஏமாற்றி வருகிறான். அவன் நடிப்பை நாம் கலைத்தால் என்ன சொல்ல வருகிறாய் நீ? அண்ணா, என்னிடம் ஒரு யோசனை இருக்கிறது. அது சரியாக இருக்குமா என்று யோசித்து சொல் ஆதித்தா. கஜேந்திர பூபதி ரணதீரனுக்கு வரி கட்டாமல் ஏமாற்றி வருகிறான். அவனை ஒழுங்காக வரி கட்ட வைக்கத்தான் நம்மை அனுப்பி வைத்திருக்கிறான். அந்த காரியத்திற்கு நாம் ஏன் மதிவாணனையும் நல்ல தம்பியையும் பயன்படுத்திக் கொள்ளக்கூடாது? நீ சொல்வது எனக்கு புரியவில்லை. புரியும்படியாகவே சொல்கிறேன். கஜேந்திர பூபதி தலைநகரத்திலிருந்து வெகு தொலைவில் இருக்கிறான். அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு வரி செலுத்தாமல் ஆட்டம் காட்டிக் கொண்டிருக்கிறான். சிங்கப்பூரத்தின் பட்டாளம் மிக சிறியது. அவனால் ரணதீரனை எதிர்த்து நிற்க முடியாது. கடைசி வரை அவனால் கண்ணாம்பூச்சி ஆட்டத்தை மட்டும்தான் ஆட முடியும். சமாளிக்க முடியாத பெரிய ஆபத்து ஏதாவது வந்தால் அவனால் சமாளிக்க முடியாது. அந்த ஆபத்தை நாம் செயற்கையாக ஏற்படுத்துவோம். அவனது கையை மீறி செல்லும் பயங்கரத்தை சமாளிக்க அவனுக்கு ரணதீரனின் உதவி தேவை. அவனால் மட்டும்தான் கஜேந்திர பூபதியை காப்பாற்ற முடியும். அப்பொழுது கஜேந்திர பூபதியின் விஷப்பற்களை ரணதீரனால் பிடுங்கிவிட முடியும். அப்பொழுது இருவருக்கும் இடையே ஏற்படும் ஒப்பந்தம் கஜேந்திர பூபதியை பலவீனமாக்கிவிடும். நல்ல யோசனை தான். அந்த ஆபத்து எதுவென்று நாம் தெரிந்து கொள்ளலாமா? புரட்சிதான் அந்த ஆபத்து. மதிவாணன் குணமானதும் புரட்சிக்கான ஆயத்தங்கள் துவங்கும். அப்பொழுது அரண்மனையிலிருந்து கஜேந்திர பூபதியின் திட்டங்களை பற்றி சொல்ல நமக்கு உள்ளே ஒரு ஆள் வேண்டும். நல்ல தம்பி வெளியே இருக்கிறான். அவனால் கஜேந்திர பூபதியின் அரண்மனைக்குள் நுழைய முடியாது. அப்படி நுழைந்தாலும் தன் எதிரியின் ஆத்ம நண்பனை அவன் நம்ப போவதில்லை. அப்படியானால் நாம் என்னதான் செய்வது? நீங்கள் அந்த வேலையை செய்யலாம். நானா? ஓ, உன் திட்டம் புரிகிறது. ரணதீரனின் தூதுவனாக நான் அரண்மனைக்குள் நுழைய வேண்டும். அதற்கு ரணதீரனின் முத்திரை மோதிரம் துணை புரியும். சரிதானே? கற்பூரம் அண்ணா, நீங்கள் என் திட்டத்தை உடனே புரிந்து கொண்டு விட்டீர்கள். நீ என்ன நினைக்கிறாய் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியும் ஆதித்தா. நல்லது. அப்படியானால் நீங்கள் நாளை காலை கஜேந்திர பூபதியின் அரண்மனைக்கு கிளம்புங்கள். நான் அடுத்து நடப்பவற்றை கவனிக்கிறேன். நமக்கு இடையே தகவல் பரிமாற்றம் செய்ய போவது யார்? அதற்குத்தான் அந்த பெண் கயல்விழி இருக்கிறாளே என்றான் ஆதித்தன். கயல்விழியின் சுயரூபம் தெரியாமல் பேசிக்கொண்டிருந்தான் ஆதித்தன். விதி சிரித்தது. அத்தியாயம் 22. தங்களுக்கு அரண்மனைக்குள்ளேயே ஆபத்தான எதிரி இருப்பது தெரியாமல் சகோதரர்கள் இருவரும் எதிர்காலத்தை பற்றி திட்டம் வகுத்து கொண்டிருந்தனர். சிறிது நேர யோசனைக்கு பிறகு அரிஞ்சயன் ஆதித்தனிடம், தம்பி, நீ இங்கே இருந்து மதிவாணனை கவனித்துக்கொள். நான் நாளை காலை சிங்கப்பூரத்தின் அரண்மனைக்கு செல்லப் போகிறேன். அங்கே ரணதீரனின் தூதுவனாக என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளப் போகிறேன்.
ரணதீரன் போருக்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருப்பது கஜேந்திர பூபதிக்கு நன்றாக தெரியும். வழக்கம் போல் வருகிற படையை வரவேற்பு கொடுத்து கப்பு தொகையாக சிற்ப தொகையை கொடுத்து அனுப்ப திட்டமிட்டிருப்பான். அதனால் தன் படைகளை தயார் செய்யாமல் வாளாவிருக்கிறான். இந்த நேரத்தில் நான் அங்கு தூதுவனாக சென்றால் என்னை தடபுடலாக வரவேற்பான். என்னை மகிழ்ச்சியில் ஆழ்த்த எதை வேண்டுமானாலும் செய்ய தயாராக இருப்பான். நான் அங்கு என்னை பலவீனமானவனாக காட்டிக்கொள்வேன். நான் அரண்மனையில் தங்கிக் கொண்டு உனக்கான உதவிகளை கைல்வழி மூலமாக செய்வேன். இதுதான் என்னுடைய திட்டம் என்று தன்னுடைய திட்டத்தை விரிவாக எடுத்து கூறினான். எல்லாவற்றையும் கவனமாக காது கொடுத்து கேட்ட ஆதித்தன், நீங்கள் சொல்வது எனக்கு நன்றாகவே புரிகிறது. நான் இங்கு நல்ல தம்பியை வைத்துக்கொண்டு நடப்பவற்றை கவனிக்கிறேன். மதிவாணன் செயலிழந்து கிடக்கிறான். அவன் சுயநினைவுக்கு திரும்பும் வரை நல்ல தம்பியும் அவனது ஆட்களும் தான் எனக்கு துணை என்றான். மறுநாள் காலை ஆதித்தனிடமும் நல்ல தம்பியிடமும் விடைபெற்று கொண்டு கிளம்பினான் அரிஞ்சயன். கவலைப்படாமல் போய் வாருங்கள் அண்ணா. பைராகியின் மருந்துகள் சக்தி வாய்ந்தவை. மிக விரைவிலேயே மதிவாணன் குணமடைந்து விடுவான் என்றான் ஆதித்தன். எனக்கும் அதே எண்ணம் தான். நாம் இனி ஓலை மூலமாக மட்டுமே சந்தித்துக் கொள்ள முடியும் என்பதுதான் ஒரே வருத்தம் என்ற அரிஞ்சயன் அங்கிருந்து கிளம்பினான். அதே நேரம் அரண்மனையில் இருந்த கஜேந்திர பூபதி ஆழ்ந்த யோசனையில் இருந்தான். ரணதீரன் தன் மீது போர் தொடுக்க ஆயத்தங்கள் செய்து கொண்டிருப்பது அவனுக்கு நன்றாக தெரியும். வழக்கம் போல் அது எப்படி சமாளிப்பது என்றும் அவனுக்கு நன்றாக தெரியும். ரணதீரனுக்கு அடிமையாக வருடா வருடம் கப்பம் கட்டுவது அவனுக்கு சுத்தமாக பிடிக்கவில்லை. சரியான சமயத்தில் அவனை வீழ்த்தும் நேரத்திற்காக காத்திருந்தான் கஜேந்திர பூபதி. மதிவாணனுக்கும் அவனுக்கும் எந்த பிணக்கும் இல்லாது இருந்திருந்தால் அவன் தன் திட்டத்திற்கு மதிவாணனை பயன்படுத்தி கொண்டிருப்பான். அவன் மட்டும் நீலவேணியை மணந்து தன் மருமகனாகி இருந்திருந்தால் அவனது கரம் வலுவடைந்திருக்கும். ரணதீரனுக்கு கப்பம் கட்டும் இன்னும் 2-3 அரசர்களை பேசி தன் பக்கம் கொண்டு வந்து விட்டால் சக்தி வாய்ந்த ஒரு கூட்டுப்படையை உருவாக்கி விட முடியும். அதை பயன்படுத்தி ரணதீரனை வீழ்த்திவிட்டால் அவனது மொத்த நாட்டையும் பங்கு போட்டு விடலாம். சுதந்திரமும் கிடைத்துவிடும். இப்படி ஒரு எண்ணம் அவன் மனதில் வெகு நாட்களாக இருந்து வந்தது. மதிவாணனுடன் அவனுக்கு பிறகு ஏற்பட்டதால் ஏற்பட்ட ஒரே நன்மை அவனது நாட்டை தன் நாட்டுடன் இணைத்து கொண்டதுதான். அதனால் விளைந்த இன்னொரு துயரம் மதிவாணன் காணாமல் போனதிலிருந்து நீலவேணி சோகத்தில் மூழ்கி கிடப்பது. வழக்கமான சந்தோஷமும் சிரிப்பும் இல்லாமல் அலங்காரம் செய்வதில் விருப்பமற்று எப்பொழுதும் சோகத்தில் மூழ்கி கிடக்கும் தன் மகளை அவனால் கண்கொண்டு பார்க்க முடியவில்லை. ஆனால் எத்தனை நாட்கள் இப்படியே இருந்து விடுவாள்? இயல்பு நிலைக்கு அவள் திரும்பி வந்துதானே தீர வேண்டும் என்று தன்னையே தேற்றிக் கொண்டான் அவன். அவனது யோசனையை அறுத்தது அவன் மீது விழுந்த நிழல். கஜேந்திர பூபதி நிமிர்ந்து பார்த்தான். மன்னா, உங்களை காண தூதுவன் ஒருவன் வந்திருக்கிறான் என்றான் அரண்மனை காவலன். தூதனா? யாரிடமிருந்து வந்திருக்கிறான் அவன்? அலட்சியமாக ஒலித்தது அவனது குரல். ரணதீரனிடமிருந்து வந்திருப்பதாக சொல்கிறான். கஜேந்திர பூபதிக்கு தூக்கி வாரி போட்டது. என்ன என்ன சொல்கிறாய் நீ என்றான். அவன் குரலில் பதட்டமும் தடுமாற்றமும் இருந்தது. ரணதீரனிடமிருந்து வருவதாகத்தான் சொல்கிறான். அவன் யோசனையில் ஆழ்ந்தான். அவனுக்கு கிடைத்த தகவலின்படி ரணதீரன் படையெடுப்புக்கு தயாராகி கொண்டிருக்கிறான். அதே நேரம் அவன் பெயரை சொல்லிக்கொண்டு தூதுவன் ஒருவன் வந்திருக்கிறான். இதில் எது உண்மை என்று தெரியவில்லை. அவனை உடனே அழைத்து வா என்று உத்தரவிட்டான் அவன். சற்று நேரத்தில் உள்ளே வந்து சேர்ந்தான் அரிஞ்சயன். நீதான் ரணதீரனிடமிருந்து வந்த தூதனா என்றான் கஜேந்திர பூபதி. ஆம் அண்ணா, அது நான் தான். என் பெயர் அரிஞ்சயன். நல்லது. நீர்தான் ரணதீரன் அனுப்பி வைத்த தூதன் என்பதற்கு அறிமுக கடிதம் ஏதாவது? சந்தேகமே வேண்டாம் அண்ணா. நான் எங்கள் மன்னர் அனுப்பி வைத்துதான் உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். இதோ அத்தாட்சியாக அவருடைய முத்திரை மோதிரம் என்ற அரிஞ்சயன் தன் மடியில் முடித்து வைத்திருந்த ரணதீரனின் மோதிரத்தை எடுத்து காட்டினான். அதை வாங்கி பார்த்த கஜேந்திர பூபதி அது ரணதீரனின் மோதிரம் தான் என்பதை உறுதி செய்து கொண்டு அவனிடமே திரும்ப கொடுத்து விட்டான். நீ எதற்காக இங்கு வந்திருக்கிறாய் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? போர் ஆயத்தங்களில் உங்கள் மன்னர் இருப்பதாக கேள்விப்பட்டேனே. அவர் எனக்கு மட்டும் மன்னர் அல்ல, உங்களுக்கும் தான் அவர் மன்னர் என்பதை நினைவுபடுத்த விரும்புகிறேன். போருக்கு முன் கடைசி முயற்சியாக சமாதானம் பேச என்னை அனுப்பி வைத்திருக்கிறார். அது முதல் காரணம். நிறைய காரணங்களை பையில் வைத்துக் கொண்டு தான் இங்கு வந்திருப்பாய் போலிருக்கிறதே என்றான் கேலியாக கஜேந்திர பூபதி. இல்லை, 2 காரணங்கள் தான். முதல் காரணத்தை நான் ஏற்கனவே கூறிவிட்டேன். 2வது காரணம் உங்களை பற்றியல்ல. வேறு யாரை பற்றி கேட்கப் போகிறாய்? 2வது காரணம் மதிவாணனை பற்றியது. அவருக்கு என்னவானது? எதை வைத்து அவரது நாட்டை உங்கள் நாட்டுடன் இணைத்துக் கொண்டீர்கள்?
உங்கள் மன்னர் சம்மதத்துடன் தான் நான் அதை இணைத்துக் கொண்டேன். அவர் அதை மறுக்கவே இல்லையே. என்ன காரணம் என்று தான் மன்னர் கேட்கிறார். சரியான பதில் இல்லாவிட்டால் மன்னர் தன் நேரடி நிர்வாகத்தின் கீழ் மதிவாணனின் நாட்டை கொண்டு வர நினைக்கிறார். வந்தவன் தன் அடிமடியிலேயே கை வைப்பதை நினைத்து திகைத்து நின்றான் கஜேந்திர பூபதி. அவன் சரியான பதிலை மனதிற்குள்ளாகவே தேடத் தொடங்கினான். அத்தியாயம் 23. தன்னை நோக்கி கேள்வி கேட்ட அறிஞனை பதில் எதுவும் சொல்லாது ஒரு நிமிடம் உற்று பார்த்தான் கஜேந்திர பூபதி. அவனுக்குள் கோபம் கொந்தளித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அவனது கோபத்தை வெளிப்படையாக காட்டிக்கொள்ள முடியாத சூழல் என்பதால் அவன் தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டான். அவன் என்னுடைய மருமகன். நாளை என் மகளை மணக்கப் போகிறவன். துரதிருஷ்டவசமாக அவன் துறவியாக போகப் போவதாக ஓலையை எழுதி வைத்துவிட்டு காணாமல் போய்விட்டான். நாளை அவன் திரும்பி வந்தால் அவனுடைய நாட்டை அவனிடமே ஒப்படைக்க வேண்டாமா? அதனால தான் அவன் நாட்டை நிர்வகிக்கும் பொறுப்பை நான் ஏற்றுக்கொண்டேன். வேறு எவரிடமாவது அவனது நாட்டை நிர்வகிக்கும் பொறுப்பை கொடுத்திருந்தால் அவர்கள் அவனுக்கு துரோகம் செய்யவும் முனைந்திருக்கக்கூடும். அவனது நாட்டு மக்கள் வேறு யார் ஆதிக்கத்தையும் ஏற்றுக்கொள்ளாமல் புரட்சியில் கூட ஈடுபட்டிருக்கக்கூடும். இப்படியான பிரச்சனைகளை எல்லாம் தவிர்க்கவே அவனது நாட்டை என் நாட்டுடன் இணைத்துக் கொண்டேன் என்றான் சர்வசாதாரணமான குரலில் கஜேந்திர பூபதி. அவனது பதிலை கேட்ட அறிஞன் வாயடித்துதான் போனான். எவ்வளோ தர்க்கபூர்வமாக பேசுகிறான் எதிராளி. இவன் தலைக்குள் ஏற்பது மனித மூளையா இல்லை குள்ளநரியின் மூளையா என்று அவன் சந்தேகப்படவும் தொடங்கினான். காணாமல் போன மதிவாளனை தேடி கண்டுபிடிக்க ஏதாவது முயற்சி செய்தீர்களா என்று அடுத்த கேள்வியை வீசினான் அறிஞன். அவன் என் சிநேகிதனின் மகன். அவன் மீது அதிக அன்பு கொண்டவன் நான். அவனை தேடி கண்டுபிடிக்க என் வீரர்களை நாலா திசைகளிலும் அனுப்பி வைத்திருக்கிறேன். அவர்கள் கூடிய விரைவில் நல்ல செய்தியோடு வந்து என்னை சந்திப்பார்கள் என்று மனதார நம்புகிறேன். உங்கள் முயற்சியை நான் பாராட்டுகிறேன். விரைவில் நல்ல செய்தி கிடைக்கட்டும். நல்லது. அங்கே மன்னர் எப்படி இருக்கிறார்? பூரண நலம். என் மீது உங்கள் மன்னர் படையெடுத்து வரப்போவதாக தகவல் ஒன்றை கேள்விப்பட்டேன். அது உண்மைதானா இல்லை வதந்தியா? நீங்கள் கேள்விப்பட்டது முற்றிலும் உண்மை. மன்னருக்கு அப்படி ஒரு யோசனை இருந்தது உண்மைதான். அதற்கான ஆயத்தங்களில் அவர் ஈடுபட்டதும் உண்மைதான். அம்பலவாணர் தான் தலையிட்டு போரை நிறுத்தினார். சமாதானம் பேச என்னை அனுப்பி வைத்ததும் அவர்தான். சமாதானமா? தவறாக சொல்லிவிட்டேன். கப்ப பணத்தை முழுதாக வசூலித்து போக வந்திருக்கிறேன். பாதி பணம் கொடுப்பது, விளைச்சல் இல்லை, மழை பெய்யவில்லை போன்ற உமது சமாதானங்களை நான் ஏற்கப் போவதில்லை. நீர் தர வேண்டிய கப்பத்தொகை எவ்வளவு என்ற விவரங்கள் விரைவிலேயே வந்து சேரும். அதை உம்மிடம் ஒப்படைப்பேன். பிறகு நாம் கலந்து பேசி கப்பத்தொகை எவ்வளவு என்பதை தீர்மானிப்போம். நல்ல யோசனைதான். எனக்கு ஒரு சந்தேகம். கப்பத்தொகையை தனியாளாக கொண்டு சென்று விடுவீர்களா என்றான் கேலியுடன் கஜேந்திர பூபதி. நீர் கப்பத்தொகையை தயார் செய்ததும் அவற்றை கொண்டு செல்ல ஆட்கள் விரைவில் வந்து சேர்வார்கள் என்றான் அறிஞன். நான் நீங்கள் சோகமாக இருக்கும்போது வந்திருக்கிறேன். உங்கள் சோகத்தில் பங்கு கொள்ள முடியாத சூழல் என்னுடையது. வந்த காரியத்தை நான் கவனிக்க வேண்டியிருக்கிறது. உங்கள் மகள் மிகவும் சோகத்தில் இருப்பாள் என்று நினைக்கிறேன். ஆம், அவனை அதிகம் நேசித்தவள் அவள்தான். அவனை காணாமல் தவியாய் தவிப்போலும் அவள்தான். அவன் காணாமல் போனதிலிருந்து என் மகள் சரியாக சாப்பிடுவதில்லை, உறங்குவதில்லை. எப்பொழுதும் அவன் நினைப்பிலேயே இருக்கிறாள். அவன் திரும்ப வருவான் என்று உறுதியாக நம்பி வாசலையே பார்த்து கொண்டிருக்கிறாள். அவள் படும் வேதனைகளை என்னால் கண்கொண்டு பார்க்க முடியவில்லை. மதிவாணன் திரும்ப வருவானா என்றான் விஷம சிரிப்புடன் அறிஞன். ஒரு நிமிடம் அவனது கேள்வி புரியாமல் வீழ்த்த கஜேந்திர பூபதி, நீ என்ன கேட்கிறாய் என்றான். மதிவாணன் திரும்ப வருவான் என்று உங்கள் மகள் உறுதியாக நம்புகிறாள். அந்த உறுதியான நம்பிக்கை உங்களுக்கு இருக்கிறதா என்று கேட்டேன் என்று சமாளித்தான் அவன். ஏன் இல்லாமல்? அவன் திரும்ப வந்தால் அவனை பார்த்து மகிழும் முதல் ஆள் நான் தான் என்றான் கஜேந்திர பூபதி. நல்லது, நான் உங்கள் மகளை சந்தித்து ஆறுதல் கூற முடியுமா என்றான் அறிஞன். அதற்கென்ன என்ற கஜேந்திர பூபதி கயல்விழியிடம் நீலவேணியை அழைத்து வரும்படி உத்தரவிட்டான். நீங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருங்கள். எனக்கு வேறு ஒரு வேலை இருக்கிறது. அதை பார்த்துவிட்டு பிறகு வந்து உங்களை சந்திக்கிறேன் என்ற கஜேந்திர பூபதி, கயல்விழி, இவர் நம் மரியாதைக்குரிய விருந்தாளி. அவர்கள் இருவரும் உரையாடி முடிப்பதற்குள் அவர் தங்குவதற்கான ஏற்பாடுகளை செய் என்று உத்தரவு விட்டுவிட்டு வெளியேறினான். கஜேந்திர பூபதி வெளியேறியதும் அந்த புறத்தில் இருந்த நீலவேணியை அழைத்து வருவதற்காக நகர்ந்தாள் கயல்விழி. நீல் பெண்ணே, உன் பெயர்தான் கயல்விழியா என்றான் அறிஞன். ஆம் ஐயா, அது என்னுடைய பெயர்தான் என்றாள் கயல்விழி. சுற்றுமுற்றும் பார்த்து
யாருமில்லை என்பதை உறுதி செய்து கொண்ட அறிஞன், பெண்ணே பயப்படாதே, நான் நலத்தம்பியின் ஆள். அவன் ஒரு ஓலையை உன்னிடம் கொடுத்து நீலவேணியிடம் கொடுக்க சொன்னானே, அதை கொடுத்து விட்டாயா என்றான். கயல்விழியின் முகம் மாறியது. அவளது முகத்தில் சவக்கலை படர்ந்தது. இப்படி ஒரு திருப்பம் நிகழும் என்று அவள் கனவில் கூட நினைத்து பார்த்தது கிடையாது. அவளுக்கு என்ன பதில் சொல்வதென்று தெரியவில்லை. அவள் மழுப்பலாக, ஓ, நீங்கள் நலத்தம்பியின் ஆளா? நல்லது, இருங்கள், நான் இளவரசியை அழைத்து வருகிறேன். அந்த ஓலையை பற்றி நாம் பிறகு பேசலாம் என்று அங்கிருந்து நழுவினாள். முடிந்தவரை இவன் கண்ணில் இனி படவே கூடாது என்று அவள் நினைத்து கொண்டாள். அறிஞன் நீலவேணியின் வரவுக்காக காத்து கொண்டிருந்தான். அத்தியாயம் 24. அறிஞன் நீலவேணியின் வருகைக்காக காத்து கொண்டிருந்தான். அவளிடம் என்ன பேசுவது என்று அவன் மனதிற்குள் ஒத்திகை பார்த்து கொண்டிருந்தான். அதே நேரம் அந்தபுரத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த கயல்விழியின் மனதிற்குள் பயம் எழுந்து கொண்டிருந்தது. வந்தவன் யார், எவர் என்று தெரியவில்லை. நல்ல தம்பி அனுப்பி வைத்த ஆள் என்று தன்னை சொல்லிக் கொள்கிறான். கஜேந்திர பூபதியும் அவனும் பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தால் அவன் தன்னை ரணதேரனிடமிருந்து வந்த தூதுவன் என்று தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறான். உண்மையாகவே இவன் யார், எங்கிருந்து வருகிறான், ஏன் ஆட்களுக்கு தகுந்தது போல் தன் அடையாளத்தை மாற்றி சொல்கிறான் என்று அவளுக்கு குழப்பமாக இருந்தது. யார் இந்த மர்ம மனிதன், எதற்காக தன் அடையாளத்தை மாற்றி மாற்றி சொல்கிறான் என்று அவளுக்கு குழப்பமாக இருந்ததுடன் தன்னை பார்த்தவுடன் அவன் கேட்ட முதல் கேள்வியான ஓலையை நீலவேணியிடம் கொடுத்தாயா என்ற கேள்விதான் அவளுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது. தான் ஓலையை கிழித்து எறிந்தது அவனுக்கு தெரிந்திருக்குமோ? தெரிந்துதான் கேட்கிறானோ என்று கூட அவளுக்கு தோன்றியது. ஆனால் அப்பாவித்தனமான அவனது பார்வையும் கள்ளம் கபடம் இல்லாத அவனது சிரிப்பும் அப்படி அல்லவென்று அவளை நினைக்க வைத்தது. இப்பொழுது அவள் நெருப்பு மீது நின்றாள். அவள் நீலவேணியை அறிஞன் சந்தித்துவிட்டால் தன்னுடைய திருட்டுத்தனம் வெளியே தெரிந்துவிடுமே என்று பயந்தாள். இருவரையும் சந்திக்க விடக்கூடாது என்று நினைத்தவள் மனதிற்குள் ஒரு திட்டத்தை உருவாக்கியவளாக தன் நடையை அரண்மனையை நோக்கி திருப்பினாள். அவள் திரும்ப வருவதை பார்த்த அறிஞன் பரபரப்படைந்தான். அவள் பின்னால் நீலவேணி வராததை பார்த்த அவனது முகம் ஏமாற்றம் அடைந்தது. அவன் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. ஐயா, நீங்கள் என்னை மன்னிக்க வேண்டும். இப்பொழுது இளவரசிக்கு உடல் நலம் சரியில்லை, ஓய்வில் இருக்கிறார். அதனால் நீங்கள் அவரை இப்பொழுது சந்திக்க முடியாது. ஏன், இளவரசியின் உடலுக்கு என்ன ஆயிற்று? அரண்மனை வைத்தியரை கூப்பிட்டு உடனே வைத்தியம் பார்க்க வேண்டியதானே என்று பரபரத்தான் அவன். இந்த வியாதிக்கு அரண்மனை வைத்தியர் தேவையில்லை. இது மாதம் மாதம் வருகிற வியாதிதான். மாதம் மாதம் வரும் வியாதியா? வினோதமான வியாதியாக இருக்கிறதே. உங்கள் அரண்மனை வைத்தியரிடம் நிரந்தர குணம் தரும் மருந்துகள் இல்லையா என்றான் அறிஞன் அறியாமையுடன். ஐயா, நான் சில விஷயங்களை பூடகமாகத்தான் சொல்ல முடியும், வெளிப்படையாக சொல்ல முடியாது. இந்த வினோத வியாதி எல்லா பெண்களுக்கும் வருவதுதான். ஒன்றும் புரியவில்லையே என்று குழம்பிய அறிஞன் சட்டென்று அவள் மாதவிலக்கை சொல்கிறாள் என்பதை விளங்கி கொண்டான். சட்டென்று தலையில் தட்டி கொண்டவன், நீ சொல்வது எனக்கு மெதுவாகத்தான் புரிகிறது பெண்ணே என்றான். கயல்விழி அந்நிய ஆடவனுக்கு முன்னால் இப்படி பேச வேண்டியதாகிவிட்டதே என்று நாணப்பட்டவளாக, வாருங்கள், விருந்தினர் மாலைக்கு போகலாம் என்று அவனை அழைத்து சென்றாள். அறிஞன் இப்படி ஒரு இயற்கை தடை வரும் என்று கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. சரி, இங்கே தானே விருந்தாளியாக இருக்கப் போகிறோம், அவளை பிறகு சந்தித்து பேசுவோம் என்று தன்னைத்தானே சமாதானப்படுத்தி கொண்டான். விருந்தினர் மாளிகையில் விஸ்தாரமான அறை ஒன்றில் அவனை தங்க வைத்துவிட்டு அங்கிருந்த பணியாளர்களிடம் விருந்தாளிக்கு வேண்டிய வசதிகளை செய்து தருமாறு உத்தரவிட்டுவிட்டு அங்கிருந்து வெளியேறினாள் கயல்விழி. அதே நேரம் கஜேந்திர பூபதி அரண்மனை தோட்டத்தில் நடைபழகி கொண்டிருந்தான். ஒருவன் ஒழிந்தான் என்று நினைக்கும் பொழுது அவனை தேடிக்கொண்டு இன்னொருவன். ஆளை பார்த்தால் எதற்கும் ஆசைப்படுகிறவனைப் போலவும் இல்லை, விலை போகும் ஆசாமி போலவும் தெரியவில்லை. இவனை எப்படியாவது சமாளித்தாக வேண்டும். எப்படி சமாளிப்பது என்று அவன் யோசிக்க ஆரம்பித்தான். மதிவாணனை மலை உச்சியிலிருந்து நான் தான் அவனை தள்ளிவிட்டேன் என்பது அவனுக்கு தெரியுமா? இல்லை, கால் நழுவி விழுந்து விட்டதாக மதிவாணன் நினைத்து கொண்டிருக்கிறானா என்று அவனுக்கு தெரியவில்லை. மதிவாணன் உயிரோடு இருந்திருந்தால் இந்நேரத்திற்கு அவன் வெளியே வந்திருக்க வேண்டும். அவன் இதுவரை வெளிவரவில்லை. அவனுடைய ஆத்ம நண்பன் நல்லத்தம்பி அவனையும் ஆளை காணவில்லை. அவனை பற்றி எந்த தகவலும் அவனுக்கு வரவில்லை. கஜேந்திர பிரபு வெவ்வேறு யோசனைகளில் மூழ்கி கொண்டிருந்தான். அதே நேரம் நல்லத்தம்பியிடம் இருந்த வைத்தியன் பராகியின் ஓலைச்சுவடிகளை படித்து அதில் இருந்த மருந்து பொருட்களை தயார் செய்ய தொடங்கியிருந்தான். இந்த வைத்திய முறை பலனளிக்குமா என்றான் நல்லத்தம்பி சந்தேகத்துடன். இந்த சந்தேகம் தேவையில்லை நண்பா. உத்தரவாதமான வழிமுறை பைராகியுள்ளது. அதில் உனக்கு சந்தேகமே வேண்டாம். விரைவிலேயே மதிவாணன் குணமாகி வருவான். அதுவரை நாம் என்ன செய்வது?
உன் சகோதரன் வேறு அரண்மனைக்கு போய்விட்டான். அங்குள்ள நிலவரம் பிடிபட 1-2 நாட்கள் பிடிக்கும். அதுவரை நாம் சும்மா இருப்பதா என்றான் நல்ல தம்பி சலிப்புடன். உன்னை யார் சும்மா இருக்க சொன்னது? களவு தொழிலை கற்றுக்கொள். என்ன சொல்கிறாய் நீ? நடிக்காதே நண்பா, அது உனக்கு பழக்கப்பட்டதானே. அது என் நண்பனின் மீதுள்ள பாசத்தால் செய்தது. கஜேந்திர பூபதியை வெறுப்பேற்ற போதிய பயிற்சி இல்லாமல் செய்தது. இப்பொழுது பயிற்சியோடு அதை செய் என்கிறேன். உனக்கான பயிற்சியை நான் தருகிறேன் என்றான் ஆதித்தன். நல்ல தம்பியின் முகம் மகிழ்ச்சியால் மலர்ந்தது. என்ன, நான் கேட்பதெல்லாம் உண்மையா? கல்வர்புரத்தின் பிரசித்தி பெற்ற கல்வனிடம் களவு பயிற்சி பெறுவது நானா என்றான் வியப்போடு. ஆம், நீயேதான். பயிற்சியை தொடங்கும் முன்பாக எனக்கு ஒரு சத்தியத்தை நீயும் உன் கும்பலும் செய்து தர வேண்டும். என்ன சத்தியம் அது? களவில் உயிர்பலி கூடாது. ஆட்களை மயக்கமடை செய்யலாம், தவறில்லை. ஏழை எளியவர்களிடம் திருடக்கூடாது. வசதி மிக்கவர்களிடம் திருடினால் அதில் சரிபாதியை இல்லாதவர்களுக்கு கொடுத்துவிட வேண்டும். இதையெல்லாம் நிறைவேற்றுவதாக சத்தியம் செய்யுங்கள் என்றான் ஆதித்தன். நல்ல தம்பி தன் ஆட்களிடம் ஆதித்தனின் சத்தியத்தை விலக்கி கூறினான். அவனும் அவனது ஆட்களும் ஆதித்தனுக்கு சத்தியம் செய்து கொடுத்தனர். நாளை காலை நம் பயிற்சி துவங்கும் என்று அறிவித்தான் ஆதித்தன். அத்தியாயம் 25. நீலவேணியை தனியாக சந்தித்து பேச முடியாததால் மிகவும் ஏமாற்றம் அடைந்தான் அறிஞயன். அடுத்ததாக என்ன செய்வது என்று வசந்த மண்டபத்தில் இருந்தபடி யோசிக்க ஆரம்பித்தான் அவன். குட்டையை குழப்பினால்தான் மீனை பிடிக்க முடியும் என்று நினைத்தவன் அருகே இருந்த வெள்ளித்தட்டில் கத்தியால் தட்டி ஒலி எழுப்பினான். விருந்தினர் தங்கும் அறையிலிருந்து ஒலி எழுந்ததால் அவர்கள் பணியாட்களை தேவை கருதி அழைப்பதாக பொருள். உடனே ஒரு பணியால் அரைவாசலுக்கு வந்து வணங்கி நின்றான். அவனை பார்த்த அறிஞயன், நான் உங்கள் நாட்டின் தளபதியை சந்திக்க வேண்டும், உடனே அவரை அழைத்து வா என்று உத்தரவிட்டான். அவனது கட்டளையை கேட்ட அவன் தயங்கி நின்றான். ஏன் இப்படி தயங்கி நிற்கிறாய்? நான் ரணதீரனின் தூதுவன். என்னை மரியாதையாக நடத்துவது உங்கள் கடமை. உங்கள் அரசரும் இந்த நாடும் எங்கள் ஆளுகையில் இருக்கிறது. நாங்கள் நினைத்தால் என்ன வேண்டுமானாலும் செய்ய முடியும். என்னை அவமதிப்பது போல் ஏதாவது காரியம் செய்தால் அது போருக்கு வழிவகுக்கும் என்பதை உனக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன் என்றான் மிரட்டும் குரலில். அவனது குரலில் இருந்த தெளிவும் தைரியமும் அவனை நடுங்க வைத்தன. இதோ நான் அவரை உடனே அழைத்து வருகிறேன் என்று கூறிவிட்டு அங்கிருந்து அகன்றான் அவன். அவனுக்கு குழப்பமாக இருந்தது. கஜேந்திர பூபதியின் அனுமதி பெறாமல் இந்த தூதுவன் சொல்வதை எப்படி செய்வது? அப்படி ஏதாவது செய்து கஜேந்திர பூபதி தன் மீது கோபப்பட்டால் தன் தலை தப்பாது என்பதை அவன் நன்றாக உணர்ந்திருந்தான். அவன் குழம்பியபடி வெளியேறி தளபதியிடம் தஞ்சமடைந்தான். வசந்த மண்டபத்தில் தங்கியிருக்கும் தூதன் தங்களை சந்திக்க வேண்டுமாம். உடனே உங்களை அழைத்து வர சொன்னான். என்னை அவன் எதற்காக சந்திக்க வேண்டுமாம்? காரணம் எதையாவது கூறினானா? இல்லை, அவன் காரணம் எதையும் கூறவில்லை. ஆனால் அவனை அவமரியாதையாக நடத்தினாலோ பேசினாலோ அது இறுதியில் போரில் தான் போய் முடியும் என்று நம்மை நேரடியாகவே எச்சரிக்கிறான். மன்னர் வேறு அரண்மனையில் இல்லை. இதை கேட்டால் அவர் என்ன சொல்வார் என்று தெரியவில்லை. அதனால தான் உங்களிடம் வந்தேன் என்றான் பணியாள். ஆள் இல்லாத நேரத்தில் அதிகாரம் செய்ய நினைக்கிறானா அவன்? அவனை நான் பார்த்துக் கொள்கிறேன், நீ கிளம்பு என்றான் தளபதி. ஆளை விட்டால் போதும் என்று அங்கிருந்து கிளம்பினான் பணியாள். இனி அந்த தூதுவன் இருக்கும் திசை பக்கம் கூட தலை வைத்து படுக்கக்கூடாது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான் அவன். அன்னடை போட்டபடி அங்கிருந்து கிளம்பினான் தளபதி. அவன் மெதுவாக வசந்த மண்டபத்தில் நுழைந்து அறிஞையின் அறைக்கு நேர் எதிரே வந்து நின்று கொண்டு தன் வரவை அறிவிக்க தொண்டையை செருமினான். அவன் வருவதை கவனியாமல் ஏதோ யோசனையில் ஆழ்ந்திருந்த அறிஞையன் சத்தம் கேட்டு திரும்பினான். தளபதியை பார்த்ததும் நீண்ட நாள் பழகியவன போல், வாரும் தளபதியாரே, உமக்காக தான் காத்து கொண்டிருக்கிறேன் என்றான் புன்னகையுடன். வணக்கம் தூதுவரே, என்னை எதற்காக அழைத்தீர்கள் என்று நான் தெரிந்து கொள்ளலாமா? வேறு எதற்கு அழைக்கப் போகிறேன்? நாட்டு நிலையை தெரிந்து கொள்ளத்தான். அதை மன்னரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாமே. ஏற்கனவே கேட்டு தெரிந்து கொண்டு விட்டேன். இருந்தாலும் உம்மிடம் ஏன் கேட்கிறேன் என்றால் இருவரது கருத்துக்களும் ஒத்துப்போகிறதா என்று தெரிந்து கொள்ளத்தான் என்று சிரித்தான் தூதுவன். இவன் தன்னை ஆழம் பார்க்கிறான் என்பதை உணர்ந்து கொண்ட தளபதி, அவரது கருத்து தான் என்னுடைய கருத்தும் என்றான். புத்திசாலித்தனமாக பதில் கொடுத்து விட்டதாக அவன் நினைத்து கொண்டான். அப்படியா சொல்கிறீர்கள்? உங்கள் மன்னர் வரி வசூல் குறைவாக இருக்கிறது. அதற்கு காரணம் தளபதி தான். அவர் கராராக வரி வசூல் செய்வதில்லை. தன்னுடைய வேலையில் தீவிரம் காட்டாமல் மெத்தனமாக இருப்பதாக கூறுகிறார். அவருடைய இந்த கருத்தையும் நீர் ஒப்புக்கொள்கிறீரா என்றான் விசமசிரிப்புடன் தூதுவன். இவன் இப்படி தன்னை மடக்குவான் என்பதை எதிர்பார்க்காத தளபதி என்ன பதில் சொல்வது என்று தெரியாமல் குழம்ப ஆரம்பித்தான். அவரது கருத்தை நீர் ஆமோதிப்பது போல் தெரிகிறது. அதனால தான் மௌனமாக இருக்கிறீர். மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி தானே என்று
அவரை நெருக்க ஆரம்பித்தான் அவன். இல்லை, அப்படி இல்லை. ஏழை எளியவர்களிடம் நான் அவர்களின் வறுமை காரணமாக கொஞ்சம் கருணை காட்டுவதுண்டு. அதை மன்னர் தவறாக புரிந்து கொண்டிருக்கலாம். அந்த தவறான புரிதலால் என்னை பற்றி தவறாக நினைத்திருக்கலாம். அப்படியா சொல்கிறீர்கள்? வரி வசூல் எல்லாம் சரியாகத்தானே நடந்து கொண்டிருக்கிறது. கொஞ்சம் பிசைக்கினாலும் மீதியெல்லாம் வசூலாகி விடுகிறது. பிறகேன் சரியாக கப்பம் கட்டுவதில்லை? அதற்கு காரணம் ஏதாவது இருக்கிறதா? அதை மன்னரிடம்தான் கேட்க வேண்டும். என்னுடைய வேலையை நான் சரியாகத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். எனக்கு மேல் இருப்பவர்களை பற்றி நான் எப்படி புகார் கூற முடியும்? அப்படியானால் வேண்டுமென்றே தான் கப்பத்தொகையை உமது மன்னர் செலுத்துவதில்லை என்று கூறுகிறீர்களா? நான் அப்படி கூறவில்லை. என்னுடைய வேலையை நான் சரியாக செய்து வந்திருக்கிறேன் என்று தான் கூறுகிறேன். சரி, அது போகட்டும். உமது பணியில் எந்த குற்றமும் இல்லை. குற்றவாளி வேறு ஆள். அவரை நான் பார்த்துக் கொள்கிறேன். சரி, மதிவாணனை தேடும் பணி எப்படி போய்கொண்டிருக்கிறது? நான் திறமையான வீரர்கள் சிலரை தேர்ந்தெடுத்து மதிவாணரை தேடும் பணியில் ஈடுபடுத்தியிருக்கிறேன். அவர்கள் இப்பொழுது எங்கே தேடிக்கொண்டிருக்கிறார்கள்? வேட்டையாட சென்ற கானகத்தை சல்லடை போட்டு சலித்துக் கொண்டிருக்கிறார்கள். விரைவில் நல்ல செய்தியோடு வந்து சேர்வார்கள். நல்லது, அவர்கள் முயற்சி வெற்றி பெறட்டும். கஜேந்திர பூபதியும் மதிவாணனும் வேட்டையாட சென்றபொழுது நீர் என்ன செய்து கொண்டிருந்தீர்? நான் அரண்மனையில் இருந்தேன். நீர் ஏன் வேட்டைக்கு போகவில்லை? மன்னர் என்னை வேட்டைக்கு அனுமதிக்கவில்லை. அதனால தான் நான் போகவில்லை. சரி, நீங்கள் போகலாம். அறிஞையின் யோசனையில் ஆழ்ந்தான். தாமதத்துக்கு மன்னிக்கவும், உடல்நிலை சரியில்லை. அத்தியாயம் 26. புதிதாக வந்திருக்கும் தூதுவனை எப்படியாவது சமாளிக்க வேண்டும் என்று நினைத்தபடி அரண்மனைக்குள் நுழைந்த கஜேந்திர பூபதிக்கு இடி விழுந்தது போல் செய்தி காத்திருந்தது. தூதுவன் தளபதியை அழைத்து மதிவாணனை பற்றியும் வரி வசூல் நிலவரங்களை பற்றியும் கேட்டிருக்கிறான் என்ற அந்த செய்தி அவனுக்கு ஆத்திரத்தையும் கோபத்தையும் ஏற்படுத்தியிருந்தது. புதிதாக வந்தவன் தன் விருந்துகளை ஏற்றுக்கொண்டு 2-3 நாட்கள் சுகபோகங்களை அனுபவித்துவிட்டு தான் சொல்லும் காரணங்களை ஏற்றுக்கொண்டு ஊரை பார்த்து கிளம்பி விடுவான் என்று கஜேந்திர பூபதி நினைத்து கொண்டிருந்தான். அவனுடைய அத்தனை கணக்குகளும் தப்பு கணக்காகிவிட்டன. வந்தவன் முதலில் நீலவேணியை பார்த்து பேச வேண்டும் என்றான். பிறகு தான் இல்லாத நேரத்தில் தளபதியை விசாரித்திருக்கிறான். இனி அடுத்தடுத்து என்ன செய்ய நினைக்கிறானோ? அவனை முதலில் தட்டி வைக்காவிட்டால் தனக்கு தொல்லைதான் என்று நினைத்தவன் உடனே வசந்த மண்டபத்தை நோக்கி கிளம்பினான். அங்கே அவனுடைய வரவை எதிர்பார்த்து காத்திருந்தான் அறிஞயன். வாருங்கள் அரசே என்று மிகுந்த மரியாதையோடு வரவேற்றான் அவன். அவனது விரயமான நடத்தியை கண்ட கஜேந்திர பூபதிக்கு உள்ளே கோபம் கொந்தளித்தது. ஆனால் அவன் இப்பொழுது பரமசிவன் கழுத்து பாம்பாக இருக்கிறானே என்று தன் கோபத்தை அவன் கட்டுப்படுத்தி கொண்டான். என்ன தூதுவனே, பேச்சில் இருக்கும் மரியாதை உமது நடத்தையில் இல்லையே என்றான் எரிச்சலான குரலில். அவன் எதற்காக கோபப்படுகிறான் என்று அறிஞனுக்கு தெரிந்திருந்தாலும் எதுவும் தெரியாதது போல், மன்னா, நீங்கள் சொல்வது எனக்கு புரியவில்லை. எதையும் ஒருமுறை தெளிவாக சொல்லுங்கள் என்றான் அதே பணிவுடன். நீ தூதுவனாகத்தானே இங்கு வந்திருக்கிறீர்? ஆம், அதில் என்ன சந்தேகம்? உமது நடத்தை அப்படி இல்லையே. நீங்கள் எதை சொல்கிறீர்கள்? நான் இல்லாத நேரத்தில் தளபதியை விசாரித்தது தவறு என்கிறேன் நான். வீட்டிற்கு வரும் விருந்தாளிகள் வீட்டு சொந்தக்காரர்களிடம் நலம் விசாரிப்பதில்லையா? அதே போலத்தான் நான் அவரிடம் நாட்டு நலனை பற்றி விசாரித்தேன். அது தவறா? அதை என்னிடம் கேட்டிருக்க வேண்டியது தானே. நீங்கள் வேறு அலுவலில் இருந்தீர்கள். என்னிடம் பேசுவதை தவிர்த்தீர்கள். அதனால தான் அவரிடம் நான் விசாரித்தேன். கப்பத்தொகை சரியாக கட்டப்பட்டு இருந்தால் நான் இங்கு வந்திருக்க வேண்டிய அவசியமே வந்திருக்காதே. கப்பத்தொகையை சரியாக கட்டாதது உங்களின் முதல் தவறு. தவறை உங்களிடம் வைத்துக்கொண்டு குற்றத்தை என் மீது சுமத்துகிறீர்கள். அப்படியானால் நான் வரியை சரியாக வசூலிப்பதில்லை என்று சொல்கிறாயா? வரியை ஒழுங்காக வசூல் செய்திருந்தால் கப்பத்தொகையும் சரியாக வந்திருக்குமே. இனி வரி வசூலை நானே மேற்பார்வை செய்யலாம் என்று நினைக்கிறேன். என்ன என்ன சொல்கிறாய் நீ என்றான் கோபத்துடன் கஜேந்திர பூபதி. உருகிய உலோகத்தின் கொதிநிலையில் இருந்தான் அவன். ஏன், நான் சொன்னது உங்கள் காதில் விழவில்லையா? படைகளுக்கு விருந்து வைப்பது, தூதர்களுக்கு சாக்குப்போக்கு சொல்லி திருப்பி அனுப்பும் உங்கள் தந்திரம் இனி செல்லாத மன்னரே. என் மன்னர் என்னை இங்கே அனுப்பியது உமது பதிலை கேட்டு வருவதற்கல்ல, கப்பத்தொகையை வசூல் செய்து வருவதற்குத்தான். போன வருடம் வரை மதிவாணன் ஒழுங்காக கப்பத்தொகை கட்டி வந்திருக்கிறான். அவனது நாட்டை உமது மேற்பார்வையில் விட்டிருக்கிறோம். இந்த வருடத்திற்கான கப்பத்தொகை சரியாக வந்து சேருமா என்ற சந்தேகம் என் மன்னருக்கு வந்திருக்கிறது. அதற்கு காரணம் நீர், உமது கபட வேடம். இந்த முறை நாங்கள் ஏமாற மாட்டோம். மதிவாணனை கண்டுபிடித்து அவனை மீண்டும் மன்னனாக்க வேண்டும். உம்மிடம் பழைய பாக்கி உட்பட எல்லா கப்பத்தொகையையும் வசூலித்து வர வேண்டும். இதுதான் என் மன்னர் எனக்கிட்ட கட்டளை. அதை நான் மீற முடியாது.
அவரது கட்டளைப்படியே நான் நடந்து வருகிறேன். என் மீது உமக்கு ஏதாவது புகார் அதிருப்தி இருந்தால் எனக்கு மேல் இருக்கும் மன்னருக்கு ஓலை அனுப்புங்கள் என்று மூச்சு விடாமல் ஒரே குரலில் பேசி முடித்தான் அரிஞ்சயன். அவனது அதிகாரமிக்க பேச்சையும் காரண காரியங்களை அவன் தெளிவாக விளக்கியதையும் கேட்டு கஜேந்திர பூபதியின் சப்த நாடியும் ஒடுங்கி போனது. அவன் தன் கோபத்தையும் எரிச்சலையும் உடனே விட்டுவிட்டான். அவனது உடல் மொழி வேறு மாதிரியாக மாறத் தொடங்கியது. இல்லை, நான் அதற்காக சொல்லவில்லை. நான் கூற வந்ததை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டு விட்டீர்கள். இந்த விவரங்களை தளபதியிடம் கேட்டு என்ன பயன்? அவருக்கு இதை பற்றிய எந்த விஷயங்களும் தெரியாது. நாட்டை நிர்வகிப்பவன், வரி வசூல் செய்பவன் நான். என்னிடம் உங்களுக்கு என்ன விவரம் வேண்டுமோ அதை கேளுங்கள், நான் சொல்லிவிட்டு போகிறேன் என்றான் தன் குரலை இறக்கியவனாக. அவன் உள்ளூர் அச்சம் கொண்டு விட்டான் என்பதை அவன் குரல் மூலமாகவே தெரிந்து கொண்டான் அரிஞ்சயன். இப்பொழுது உங்களுக்கு என்ன தெரிய வேண்டும் என்றான் வினயமான குரலில் கஜேந்திர பூபதி. கப்பத்தொகை பற்றிய கணக்கு வழக்குகள் வேண்டும் என்றான் குருட்டாம் போக்கில் அரிஞ்சயன். அதை பற்றிய அனைத்து விவரங்களையும் நாளை காலையில் நாம் இருவரும் பார்க்கலாம். இருவரும் சேர்ந்து பார்த்தால் தானே உண்மை தெரியும். நீர் சொல்வதும் சரிதான். நாளை காலை எல்லாவற்றையும் தயாராக வைத்திருங்கள். நான் அரண்மனைக்கு வந்து அவற்றை பார்க்கிறேன் என்றான் மிடுக்காக அரிஞ்சயன். அவனுக்கு அதை பற்றிய அறிவு குறைவுதான். கஜேந்திர பூபதியின் வாயிலிருந்து வரும் வார்த்தைகளை வைத்தே அந்த பிரச்சனையை சமாளித்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டான் அவன். இந்த மாளிகையில் எல்லா வசதிகளும் இருக்கின்றனவா? ஏதேனும் குறைகள் இருந்தால் சொல்லுங்கள், உடனே நிவர்த்தி செய்து தருகிறேன். இங்கு வசதியாகத்தான் இருக்கிறது. ஏதாவது தேவைப்பட்டால் கூறுகிறேன். சரி, நான் வருகிறேன் என்ற கஜேந்திர பூபதி அவனிடமிருந்து விடை பெற்றுக் கொண்டு கிளம்பினான். அவன் முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடித்துக்கொண்டு இருந்தது. என்ன நண்பர்களே, கதையை கேட்டீங்களா? இந்த கதையோட தொடர்ச்சி உங்களுக்கு அடுத்த பாகமாக வரும். அதான் கடைசி பாகமாக இருக்கும். இதுலேயே நான் சேர்த்து படிச்சிடலான்னு பார்த்தாக்கா இன்னும் 13 அத்தியாயம் இருக்குது. இது நான் படிக்கிறதுக்கு கண்டிப்பாக எனக்கு இன்னும் ஒரு 1 ஹவருக்கு மேலே தாண்டும். ஸோ அதுக்கு மேலே நான் ரெக்கார்ட் பண்ணால் எனக்கு சேவ் பண்ணுறதுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் நான் இதோட முடிச்சுக்கிட்டே இதோட தொடர்ச்சி நான் அடுத்த பாகமாக உங்களுக்கு போடுறேன். அதுவரை இந்த கதையை கேட்டு உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.